ஒரு வாசனத்தை வாசிக்கலாம். மீகாவின் புத்தகம், மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். மீகா 6:8. நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இந்த செய்திக்கு நான் கொடுக்கிற தலைப்பு, எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். What does the Lord require of thee? எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பிலே இந்த நாளிலே தியானிக்கலாம். நம்ம எல்லாம் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிறவங்க தான். பல காரியங்களை செய்கிறவர்கள், ஈடுபடுகிறவர்கள், கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாய் நம்ம செயல்படுகிறவர்கள் தான் அநேகர், அன்பானவர்களே. ஆனால் இந்த வசனம் கொஞ்சம் நம்மை சிந்திக்க வைக்க வேண்டும். அன்பானவர், தீர்க்கதரிசி எழுதும்போது எழுதுகிறார், எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் அப்படின்னா, இந்த வசனத்தினுடைய மேலோட்டமான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏதோ பெரிய காரியங்களை செய்றீங்களே, ஏதோ பெரிய காரியங்களெல்லாம் செய்றீங்களே, அதை செய்யற இதை செய்யற, கேட்டா அப்படி செய்யற இப்படி செய்யற, ஆனா வாட் இஸ் ரியலி ரிக்வயர்ட், என்ன உங்களிடத்துல கர்த்தர் உண்மையா கேட்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அர்த்தத்துல தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா பிள்ளைங்கள்ட்ட சொன்னீங்க என்ன ஒரு வேலையும் செய்யல அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைங்க ஒரு 50 வேலை லிஸ்ட் பண்ணும். நான் காலையில போனேன், விளையாடினேன், அந்த துணி மாத்தினேன், நான் போய் பல்லு விளக்குனேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொல்லுவாங்க, இதெல்லாம் செய்ய வேண்டியதை செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஒரு சின்ன வேலையை தானே சொன்னேன். ஒரு வேலை, ஒரு பாத்திரம் வளர்க்குறது, ஏதோ ஒரு சின்ன வேலையை சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, நான் அதை பண்ணேன், பிள்ளைங்க வந்து அதை அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், அதை பண்ணேன், இது பண்ணேன், பெரிய லிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா சொன்ன வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்பதான் பேரண்ட்ஸ் அவங்களை பார்த்து கேட்பாங்க, நான் சொன்ன வேலையை செஞ்சேன், என்னத்தை நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இதெல்லாம் செய்வா சொன்னேன், செய்ய வேண்டிய ஒரு வேலை, சின்ன வேலையை சொன்னேன், அதை செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதே அர்த்தத்துலதான் இங்க தேவன் அந்த ஜனங்களை பார்த்து தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார், என்னத்தை உன்கிட்ட கேட்டேன், என்ன உன்கிட்ட கேட்டேன், நீ கேட்டது ஒரு சின்ன காரியம் தானே கேட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, அப்ப எதை கர்த்தர், ஏதோ ஒன்றே கர்த்தர் கேட்கிறார். இன்னும் நீங்க அந்த வசனத்தை கொஞ்சம் கவனமா கவனிச்சா இந்த வசனம் எதை சொல்லுது அப்படின்னா, கர்த்தர் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார். கர்த்தர் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறாரு. ஆனா நம்ம அந்த சின்ன காரியத்தை விட்டுட்டு நம்ம மலை போன்ற பெரிய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனாலதான் கர்த்தர் வந்து அந்த ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு, நான் கேட்டது என்ன, ஒரு சின்ன காரியம் தானே கேட்டேன், அதை நீ செய்யலையே அப்படிங்கிறது தான் அந்த டோன்ல தான் இந்த வசனத்தை சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, கர்த்தர் எதை நம்மிடத்திலே கேட்கிறார் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு இந்த நாள்ல இந்த வசனத்தை தியானிக்கலாம். அன்பானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனம் ஆரம்பிக்கிறது எப்படி அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னா, மனுஷனே. வேதத்துல பலவிதமான அட்ரஸிங்க நம்ம பார்க்க முடியும் இல்லையா? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், இஸ்ரவேலே அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்ல விசுவாசிக்கிறவர்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். இல்லைன்னா தனிப்பட்ட முறையில ஒரு மனிதனுக்கு எழுதப்பட்டிருக்கும். ஆனா இந்த வசனம், இந்த அட்ரஸிங் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மனுஷனே அப்படின்னால இது எல்லாருமே அடங்கும் போல இருக்கு. இதுல வந்து எந்த ஒரு இஸ்ரவேல் கோத்திரம்னு இல்ல, வெளியே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா சொல்றாங்க. ஆனா ஒரு பொதுப்படையாயும் ஒரு மனுஷனா இருக்கிறவன் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். மனுஷனே, நன்மை என்னதுன்னு கர்த்தர் உனக்கு போதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். ஆதியிலிருந்தே பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு முன்னாடி எப்பொழுதுமே 2 வழி இருக்கும். ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழி, நன்மை தீமை அறிகிற கனி விருட்சத்துக்கு போற வழி. நீங்க பாத்தீங்கன்னா குறுகலான வழி, விசாலமான வழி, ஆசீர்வாதம், சாபம், இப்படி 2 விதங்களில் 2 வழிகள் இருக்கு. இடுக்கமான வாசல், விசாலமான வாசல், இப்படி 2 வழிகள் இருக்கும். இந்த 2 வழிகளிலேயும் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த பாதையில நடக்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. 2 பாதையுமே எங்க முடியுது அப்படின்னா நித்தியத்துல தான் முடியுது. 2 பாதையுமே நித்தியத்துல தான் முடியுது. நன்மையான பாதை எங்க முடியுது அப்படின்னா நித்திய ஜீவனிலே முடிகிறது. தீமையான பாதை, இல்ல சாபத்துக்கு நேரான பாதை, இல்ல விசாலமான பாதை எங்க முடியுது அப்படின்னா நித்திய மரணத்துல முடிகிறது, நித்திய அக்னியிலே முடிகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 2 நித்தியத்துல தான் முடிகிறது. ஆனா நம்ம போகிற பாதை எந்த பாதையில போக வேண்டும் என்பதை
வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. எது நன்மையான பாதை, எது ஆசீர்வாதமான பாதை, எந்த பாதையில போனா நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராய் போக முடியும், எந்த பாதை நம்முடைய வாழ்க்கையில நன்மையானவைகளை கொண்டு வரும் அப்படிங்கிறத வேதம் போதிக்கிறது. அப்ப இதெல்லாம் அறிந்த ஒரு மனிதனை பார்த்துதான் வேதம் கேட்கிறது. எண்ணத்தை கர்த்தர் ஒரு இடத்துல கேட்கிறார். நல்லதெல்லாம் கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டு நம்ம இடத்துல ஏதோ ஒன்றை கேட்கிறார். அப்போ நம்முடைய கவனம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தில் இல்லாம செய்யாத காரியங்கள் இருக்கிறது போலதான் இந்த கேள்வி அங்கே கேட்கப்படுகிறதை நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டாலும் இது இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, சபைக்கும் நிச்சயமா இந்த கேள்விகள் பொருந்தும். ஏன்னா நீங்க ரோமர்ல வாசிச்சீங்கன்னா, ரோமர் 15வது அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டவைகள் எல்லாம் நமக்கு போதனைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எழுதுனது எல்லாமே நமக்கு ஒரு போதனை, ஒரு டீச்சிங்காக தான். அப்ப நம்ம இந்த வசனங்களும் நமக்கு கற்றுத்தரும் என்கிற உணர்வோடு அன்பானவர்களே இந்த காரியங்களை நம்ம கவனிக்கலாம். 6வது வசனத்திலிருந்து வாசிங்கன்னா, எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? 1000 ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயால் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தையும் போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? அப்ப அவங்களுக்குள்ள கேள்விகள் பயங்கரமா இருக்கு. ஐயோ, நம்ம எதை கொடுக்கணும்? அவங்களுக்கு ஆண்டவர் ஏதோ ஒன்று கேட்கிறாரு அப்படின்னா, இவங்க நம்ம பலி செலுத்தணுமோ, பலி கொடுக்கணுமோ, பலியில் நம்ம தவறிட்டோமோ, இல்லை நம்முடைய முதற் பேரை கொண்டு கொடுக்கணுமோ, முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்கணுமோ, நம்முடைய தலைப்பிள்ளையை கொண்டு கொடுக்கணுமோ அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம், இந்த கேள்விகளோட தான் இந்த வார்த்தை, இந்த கேள்வியை இவங்க எதிர்கொள்ளுகிறார்கள் அன்பானவர்கள். அப்போ இவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தேடுதல் இருந்திருக்கணும். எதை செய்யணும், ஏதோ ஒன்று செய்யணுமே அப்படிங்கிற வேலை கர்த்தர் சொல்லுகிற பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சில காரியங்கள், சின்ன காரியங்களை மிஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. பலிகள், முதற் பேரான குமாரன் கர்த்தருக்குரியவன், இதெல்லாம் யார் போதிச்சது? கர்த்தர் தான் போதிச்சு கொடுத்தார் இல்லையா? கர்த்தர் தான் சொன்னார் பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கர்த்தர் தான் கற்றுக் கொடுத்தார். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பலி முறைகள் எல்லாமே சடங்காச்சாரமாய் மாறி போன பிறகுதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த பலிகளை அல்ல வேற ஒண்ணு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கலாம் அன்பானவர்களே. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சில காரியங்கள், நம்ம கிறிஸ்டியன்னாலே ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா? முதல்ல வந்து சர்ச்சுக்கு வரணும், அடுத்து ஞானஸ்நானம் எடுக்கணும், அடுத்து அவ்வளவுதான். நம்ம இப்படி ஒரு படி வச்சிருப்போம். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, பரவாயில்ல ஞானஸ்நானம் எடுத்துட்டு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், நம்ம வந்து கிறிஸ்டியன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்படி அல்ல. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார் என்கிற உணர்வு நமக்கு வேண்டும் அன்பானவர்களே. இந்த வெளிப்படையான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்முடைய அர்ப்பணத்தை வெளிப்படுத்தும்படியாக செய்கிற காரியங்கள் தான். ஆனா இந்த காரியங்களோடு மட்டும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அடங்கி விடுவதல்ல. நம்ம கிறிஸ்துவுக்காய் வாழுகிற வாழ்க்கை இந்த சடங்குகளோட, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அதோட முடிஞ்சிருச்சு, இல்ல நான் திருவிருந்தில கரெக்டா பங்கு பெறேன் அதோட முடிஞ்சு, இல்ல சர்ச்சில் கரெக்டா வந்துடுறேன். சிலவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சர்ச்சில் எப்படியாவது வந்துடும் பிரதர், கரெக்டா லாஸ்ட் ஆமேன் சொல்றதுக்குள்ள கண்டிப்பா வந்துடும் பிரதர் அப்படிம்பாங்க. அது ஒரு திருப்தி இல்லையா? பரவாயில்ல, நம்ம எப்படியா சர்ச்சுக்கு போயிட்டோம். பலருக்கு வந்து இன்னும் பயங்கரமா கரெக்டாக 5 மணிக்கு நான் வந்துடுவோம் பிரதர், கரெக்டாக வந்துட்டு பாட்டு 2 பாடுவாங்க, ரொம்ப பயங்கர உற்சாகமா இருக்கும். அந்த பாட்டு முடிச்ச உடனே போய் இப்படி வெளியெல்லாம் போயிட்டு ஒரு சுற்றிக்கிட்டு அப்புறம் வந்து நான் கடைசி ஜபத்துக்கு கரெக்டாக வந்துடும். அதுதான் நான் ஜபத்துக்கு கரெக்டாக உள்ள வந்துடுவேன். இதெல்லாம் ஒரு திருப்தி இல்லையா? மனசுக்கு ஒரு திருப்தி. ஆனால் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை திருப்திப்படுத்துமே தவிர கர்த்தர் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிற அந்த கேள்வி, அந்த ஒரு வார்த்தையை தான் அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. இப்படிப்பட்ட சடங்குகளில் நம்முடைய கவனம் எப்போ திரும்புகிறதோ அன்று நமக்கு நாமே ஒரு தீர்மானம் எழுதி வச்சுக்கலாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதோடு முற்று பெறுகிறது. அதுக்கு பிறகு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாமல் போகிறது. நம்ம காலாகாலமா 50 வருஷமா நம்ம என்ன பண்ணுவோம், அதே லெவல் தான். நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அதே லெவல் தான். இல்ல நம்ம ஏதோ ஒன்று செய்யறோம், அந்த லெவல் தான். அது நம்ம அதையே பேசி நம்ம வாழ முடியும். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வேண்டுமே ஆனால் நாம் ஏதோ ஒன்றை கர்த்தருக்காய் நாம் செய்ய வேண்டும் என்கிறதை தான் கர்த்தர் அந்த ஜனங்களிலே எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வார்த்தை குறித்து தியானித்த போது அன்பானவர்களே, அநேக காரியங்கள்ல நம்முடைய கவனம் சிதறுகிறதை வேதத்துல பார்க்க முடிந்தது. அநேக காரியங்களை நம்ம பெரியவைகளை செய்கிறோம், சின்ன காரியங்களை மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு அநேக காரியங்களை பார்க்க முடிந்தது அன்பானவர்களே. இன்னைக்கு எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்க முடியாது. ஒரே ஒரு காரியத்தை எடுத்து
தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு சீரீஸா இதை பார்க்கலாம். என்னத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார், ஒரு சீரீஸாவே பார்க்கலாம். தொடர்ந்து எல்லா வாரங்களையும் நம்ம பார்க்க முடியலனாலும் இது ஒரு சீரீஸா நம்ம தியானிக்கலாம் என்பார்களே. என்னத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார்? What does the Lord require of me? என்னிடத்திலே எதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? முதலாவது பகுதியாக அன்பானவர்களே, எதை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 12:33. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமா இருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, எல்லா பலிகள் எல்லாமே கர்த்தர் போதித்தது தான், ஆனால் அந்த பலிகளை விட ஏதோ ஒன்று முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்போ முதலாவது என்ன முக்கியத்துவப்படுகிறது, எதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நாம் நமக்குள்ளே நேசிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நேசிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் சொன்னேன், நம்முடைய கவனம் பல நேரங்களில் திரும்பி விடுகிறது. நம்ம ஏதோ ஒன்று செய்யணும், சின்ன காரியம் தான். இப்ப நேசிக்கிற இருதயம் யாருக்கு இல்லை? எல்லாருக்குமே நேசிக்கிற இருதயம் இருக்கதான் செய்யுது. ஆனா நம்ம இதுல கவனிக்கிறது இல்ல, நம்ம வேற ஒரு இதுல கவனம் சிதறுகிறது அன்பானவர்களே. அதனாலதான் இன்னைக்கு இந்த டைட்டில் வந்து நான் இப்படியா கொடுத்தேன், லவ்விங் ஹார்ட் நாட் ஜஸ்ட் லாவிஷ் ஆஃபரிங். இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு தான். முதலாவது பகுதியாக நம்ம தியானிப்பது இதுதான், நேசிக்கும் இருதயம் நிறைவான காணிக்கை மட்டும் அல்ல. காணிக்கை கொடுக்கணும்னு போதிச்சது யாரு? கர்த்தர் தான். அதுக்காக உடனே காணிக்கை கொடுக்க வேணாம் பிரதர் சொல்றாரு அப்படின்னு சொல்லாதீங்க. காணிக்கை அது வந்து எனக்காக நீங்க கொடுக்கல, உங்களுக்கு நீங்க கர்த்தருக்கு நீங்க மனமோ வந்து கொடுக்கறது தான் காணிக்கை. ஆனா காணிக்கை மட்டும் அல்ல கர்த்தருடைய கவனத்தில் இருப்பது. God is not expecting us to give lavish offerings alone. அதனால தான் அந்த வார்த்தை not just அப்படின்னு போட்டேன். அதாவது நேசிக்கும் இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நிறைவான காணிக்கையை மட்டுமல்ல, நேசிக்கிற இருதயத்தையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பானவர்கள். அதனால தான் இந்த வசனத்தை வாசிங்கன்னா, மார்க்கு 12:33 நம்ம வாசித்து கேட்ட வசனத்துல, முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதும் சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமா இருக்கிறது. இப்போ கர்த்தரே கற்றுக் கொடுத்ததான் பலிகள். கர்த்தருக்கு படைக்கிற பலிகள் அப்படின்னா பாவ நிவாரண பலி மட்டுமல்ல, இது பொதுப்படையான பலிகள். பலிகள்னா நீங்க முதல் பலன் காணிக்கை, அது பலியா தான் வேணும் சொல்லுகிறது. நீங்க போஜன பலிகள் எல்லாம் பல விதமான பலிகள் எல்லாமே மனிதன் படைக்கிற காணிக்கைகள் தான் அங்க குறிக்கிறது. இப்ப மனுஷன் காணிக்கையை கொடுக்கறதை விட அதிகமா கர்த்தர் எதை பார்க்கிறார் அப்படின்னா, நம்முடைய இருதயத்துக்குள்ளே தேவனை நேசிக்கிற ஒரு நேசம் இருக்க வேண்டும். அதோடு சேர்ந்து சக மனிதர்களை நேசிக்கிற ஒரு நேசம் இருக்க வேண்டும் என்கிறதை தான் கர்த்தர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த நாள்ல என்னத்தை கர்த்தர் நம்மிலே எதிர்பார்க்கிறார், என்னத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார் அப்படிங்கிற வேலை நமக்குள்ள தெரியணும். கர்த்தர் எனக்குள்ளே அன்புள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பானவர்களே. ஓசியாவின் புத்தகத்திலே 6வது அதிகாரம் 6வது வசனம், ஓசியா 6:6. பலியை அல்ல இரக்கத்தையும் சகல பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும். பலி செலுத்தணுமா வேணாமா? பலிகள் எல்லாம் வேணும் தான், ஆனா அதை விட மேலாக எதை விரும்புகிறாராம்? தேவனை அறிகிற அறிவு. நம்முடைய இருதயத்துல தேவனை அறிகிற அறிவு இல்ல, தேவனோடு நெருங்குகிற ஒரு நெருக்கம், தேவனை நேசிக்கிற ஒரு நேசம் நமக்குள்ள இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார் அன்பானவர்களே. சராசரியான ஒரு இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில பலிகள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு பலிகள் வந்து சாதாரணமான காரியம் இல்லை. அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா பாவ நிவாரண பலி கொடுத்தாகணும். விளைச்சல் அறுவடை செய்யும் போது முதற் பலன் காணிக்கை அவர்கள் கொண்டு கொடுத்தாகணும். எல்லா இந்த பலிகள் எல்லாம் அவருடைய கலாச்சாரத்தோடு ரொம்ப நெருங்கி போன காரியங்கள் என்பானவர்களே. ஆனா
என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாட்கள் போக போக, இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கே சொல்றேன், ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஒரு வயல் இருக்குன்னு வைங்களேன், சின்ன வயல் இருக்குது, அந்த வயல்ல வந்து இப்போ அறுவடை எடுக்கிறார். அறுவடை எடுத்த உடனே முதற் பலன் காணிக்கை படைக்கணும். உடனே எஜமான் போய் நிப்பார், நின்று பார்த்துட்டா இவ்வளவு இருக்கா, சரி அதுல இதுல ஒரு பங்கு, இந்த இவ்வளவு கட்டையை நம்ம வந்து தேவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு காணிக்கை முறையாய் அப்ப அவங்க வந்து காணிக்கை படைக்க கொண்டு தேவனுடைய சமூகத்துல கொண்டு கொடுப்பாங்க. காலம் போக போக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிச்சு என்ன களங்கள்லாம் பெருசா. இப்ப ஐயா என்ன பண்ணுவாரு, ஏசி ரூம்ல உட்காந்து என்ன பண்ணுவாரு, வேலைக்காரனை கூப்பிடுவாரு. எல்லாம் அறுவடை முடிச்சியா, உனக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு, வேலைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய வேலைக்காரனுக்கு எல்லாம் கொடுத்து மீதி லாபத்தை மட்டும் என்கிட்ட கொண்டு வா. ஏன்னா இவருக்கு இப்போ எல்லா காணிக்கை கரெக்டா போகுது, ஆனா இவருக்கு உணர்வு பூர்வமான அந்த காணிக்கையோட ஒன்றில் ஒரு இணைப்பு இல்லை. அதனால்தான் அன்பானவர்களே, அவர்கள் அவ்வளவு இணைந்து செய்தவர்கள். காலம் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு கடமைக்காக, ஒரு பாரம்பரியமாக, ஒரு கடமையாக மாறிவிட்டது. பலிகள் எல்லாமே கடமையாய் மாறிவிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அன்பானவர்களே, பலிக்கு பின்னாடி உண்மையா இருக்கிற அர்த்தத்தை உணர முடியாதபடி அவருடைய வாழ்க்கையில இந்த பலிகள் எல்லாம் சடங்குகளாய் மாறிவிட்டது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பலிகள்ல ரொம்ப சின்சியரா இருந்தாங்க, ஆனா தேவனை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அந்த பலிகளுக்கு பின்னாடி கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியங்களோ, அதற்கு கர்த்தர் எதற்காக சொன்னார் அப்படிங்கிறது உணர்வில் இல்லாமல் போகிறதை நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களிலே பொருளாதாரத்தை கையாளுவதில் நமக்கு கொஞ்சம் கவனம் இருக்கணும். கர்த்தருக்கு நம்ம காணிக்கை படைக்கிறோம், தவிர கர்த்தர் காணிக்கை படைக்கணும். கர்த்தர் காணிக்கை படைக்கிறது கர்த்தர் கற்றுக் கொடுத்ததுதான். இன்னைக்கு வந்து பலர் வந்து பலவிதமான கேள்விகள் எல்லாம், தசம பாகம் கொடுக்கணுமா, காணிக்கை கொடுக்கணுமா, இந்த சர்ச்சில் கொடுக்கணுமா, இல்ல இது கொடுத்தா இவங்க என்ன செய்வாங்க, இப்படிலாம் பல விதமான கேள்விகள். அதெல்லாம் நீங்க உங்களுக்கு அப்படிப்பட்ட கேள்வி இருக்குன்னா தயவு செய்து நீங்களே மெடிடேட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து நம்ம சொல்லி தர வேண்டிய தேவையில்லை. சரி, இப்போ சொன்னதுனால சொல்லிடுறேன். காணிக்கையை வந்து தசம பாகம் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னா கொடுக்கணும். ஏன்னா கர்த்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நீங்க ஆண்டவர் வந்து வேதத்துல சொல்லியிருக்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக. எந்த காரியத்திலும் பரீட்சை பார்க்க கூடாது. அதாவது வியாதி, எனக்கு ஒரு வியாதி இருக்குது, நான் பார்க்குறேன், நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஆண்டவர் சரி பண்ணுவாரான்னு பார்க்குறேன் அப்படின்னு பரீட்சை டெஸ்ட் பண்ணக்கூடாது, ஆண்டவரை டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனா அதே கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் மனுஷனுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார் தெரியுங்களா? எதில் சோதிச்சு பார்க்கணும், தசம பாகங்களை கொண்டு வந்து என் ஆலய பண்டகசாலையில சேருங்கள், அதனால நான் உங்களை ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ அப்படிங்கிறத அதனால நீங்க அப்போ அதை மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கர்த்தர் அதுக்கு மட்டும் தான் அனுமதி கொடுத்துருக்கிறார். கர்த்தரை எதுல சோதிக்கலாம் அப்படின்னா, ஒரு மாசத்துல நான் தசம பாகத்தை கொண்டு வந்து ஆலயத்துல வச்சுட்டு நான் செக் பண்ணி பார்க்கலாமா, கர்த்தர் இதனால என்னை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத சோதிக்க கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். அதனாலதான் காணிக்கை படைக்கணும் கர்த்தருடைய சமூகத்தில். அதுக்காக உடனே வந்து பிரதர் வந்து ஏதோ காணிக்கைக்காக பேசுறாரு அப்படின்னு இல்லை. கர்த்தர் ஏன்னா காணிக்கை கொடுக்கிற ஊழியத்தை நடத்துகிற ஒரு கர்த்தர், அவர் பார்த்துக் கொள்வார். காலத்துக்கு ஏற்ற மனிதர்களை எழுப்பி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனா போதிக்க வேண்டிய சத்தியத்தை போதிக்கணும். இன்னும் அதை வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கர்த்தர் படைத்த படைப்பை அப்படிதான் படைச்சிருக்கிறார். நீங்க ஆப்பிள் பழத்தை பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்க கொஞ்சம் கவனிங்க, இதுதான் எங்கேயா தேவைப்படும். ஆப்பிள் பழத்தை பார்த்துருக்கீங்களா? இந்த ஆப்பிள் மரத்துல பாத்தீங்கன்னா பழங்கள் தொங்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த பழமும் விதையும் தனித்தனியா தொங்காது, ஒரே செட்டா தான் இருக்கும். நீங்க அந்த பழத்தை எடுத்து உடைச்சு உள்ள பாத்தீங்கன்னா விதை இருக்கும். அது மாதிரி ஆரஞ்சு பார்த்துருக்கீங்களா? ஆரஞ்சும் பழமும் உடைச்சு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு விதை இருக்கும். இப்போ எந்த ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அப்படிதான், பழம் இருக்கும், பழத்தை உடைச்சு உள்ள பாத்தீங்கன்னா உள்ள விதை இருக்கும். இப்போ அந்த கர்த்தர் படைக்கும் அந்த பழத்தை படைச்சு இது பல்லுகணும் பெருகணும்னு ஒரு ஃபார்முலா கொடுத்தாரு இல்லையா? ஃபார்முலா கொடுக்கும் எப்படி பண்ணாரு அப்படின்னா, இது ஒரு மனுஷன் அந்த பழத்தை எடுத்து சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணுமா, அது உள்ள ஒரு விதை இருக்கும் பாருங்களேன், அந்த விதையை எடுத்து விதைக்கணும். விதைச்சாதான் அந்த விதை என்ன பண்ணும், வளர்ந்து இன்னும் பல மடங்கு கனியை கொடுக்கும். அதுல வர கனிகளை எடுத்து என்ன பண்ணணும், அதுல இருந்து விதைகளை எடுத்து போடணும். விதைச்சாதான் அது அடுத்து வளரும். அதுதான் கர்த்தர் கொடுத்த ஃபார்முலா. அது எல்லாருக்குமே அப்படிதான். அது வந்து விதைகள் செடிகளுக்கு மட்டும் இல்ல, காணிக்கைகளை அதனாலதான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்துல இருந்து நம்ம ஒரு பகுதியை எடுத்து விதைக்கிறோம், அது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிறார். இன்னைக்கு பலர் வந்து எப்படின்னா, பழத்தையும் சாப்பிட்டு கொட்டையும் சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதே இல்லையே, கர்த்தர் சரியா செய்யறாரோ இல்லையோ அப்படின்னு பயங்கரமான கேள்விகள் வரும். ஆனா உண்மையா வந்து பார்த்தோம்னா நம்ம கர்த்தரை அதுல சோதிச்சு பார்க்கலாம். உண்மையாகவே கர்த்தருடைய கரத்துல காணிக்கையை கொண்டு கொடுத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சோதித்து பார்க்கலாம். அப்படிங்கிறத தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறார். அது உங்களோட தியானத்துக்காக விடுகிறேன். அன்பானவர்களே, இங்கே இப்படியெல்லாம் காணிக்கை படைக்க வேண்டும், நாம் கர்த்தருக்கு காணிக்கையை நேர்த்தியாய் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத போதிக்கிற அதே வேதம் தான் நமக்கு சொல்லுகிறது. இந்த காணிக்கைகளை விட கர்த்தர் எதை கவனத்தில் வச்சிருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய இருதயம், அன்புள்ள ஒரு இருதயம் இருக்கிறதா அப்படிங்கிறத தான் கர்த்தர் கவனமாய் பார்க்கிறார் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்னைக்கு பலருடைய எண்ணம் எப்படி ஆயிடுச்சுன்னா,
ஆயிடுச்சுன்னா காணிக்கை கொடுத்தா போதும். பல சபைகளே அப்படிதான் போதிக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச்சில் வந்து இப்படி போதிச்சாங்க. எப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் ஆயிடுச்சுன்னா கிறிஸ்மஸில் வந்து சாஸ்திரிகள் வந்து எப்படியெல்லாம் இந்த லாஜிக் வருதுன்னு தெரியல, நம்ம தியானிக்கணும் இதெல்லாம். கிறிஸ்மஸுக்கு வந்து சாஸ்திரிகள் பொன் வெள்ளை போல தூபம் பரிசு கொடுத்தாங்க இல்லையா, அதனால நீங்கள் எல்லாருமே கிறிஸ்மஸுக்கு அன்னைக்கு சர்ச்சுக்கு வரால பொண்ணை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், குட் ஃப்ரைடேக்கு அன்னைக்கு இயேசு வந்து வாரநாள் அடித்தாங்க, அப்போ அன்னைக்கு என்ன பண்ணணும் குட் ஃப்ரைடே சர்ச்சில் போயிட்டு அப்படின்னு இப்படி யோசிச்சு பார்த்தேன். இப்படி இதெல்லாம் நம்ம பயங்கரமாக மயக்குகிற போதகங்கள் நிறைய வந்துருச்சு. ஆனால் அன்பானவர்களே, இதெல்லாம் மனிதனுடைய சிந்தனைகள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, கர்த்தருக்கு நல்ல காணிக்கை கொடுத்துட்டேன்னா, காணிக்கையை நான் திருப்தியாக ஆலயத்தில் கொடுத்துட்டேன்னா போதும் அப்படிங்கிற மனநிலையிலே கிறிஸ்தவ உலகம் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அன்பானவர்களே, நம்ம பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஏன் காணிக்கை கொடுக்குறோம் அப்படின்னா எதுக்கு நினைக்கிறோம் காணிக்கை கொடுக்குறது? பல நேரத்தில் உண்மையாகவே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? நம்மளை பற்றி இல்லை, வெளியே வேற உள்ளவங்க, நான் சும்மா பொது யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, பர்சனலாக இருக்காதீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ பாப்போம் ஆண்டவருக்கு இந்த ஊழியத்தை நடத்துறது கூட முடியலை, இந்த ஊழியம் கொஞ்சம் வலிக்கிறது போல, கஷ்டப்படுது போல, அதனால நம்ம ஏதாவது கொண்டு கொடுக்கணும், ஆண்டவருக்கு ஏதோ கொஞ்சம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி. இல்லை, அப்படி எல்லாம் கொடுக்கிறது அதுக்காக இல்லை. ஆண்டவருக்கு தேவையானதை கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன். அவருடைய தம்முடைய ஆதீனத்திலிருந்து எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆனா நம்ம ஆண்டவருக்கு உதவி செய்கிறதல்ல, நம்ம எல்லாவற்றையும் அவரிடத்துல இருந்து வாங்கி அவருக்கே நம்ம திரும்ப கொடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அப்போ கர்த்தருடைய கருத்திலிருந்து நம்ம பெற்று கர்த்தருக்கே நம்ம கொடுக்கிறது நம்ம கர்த்தருக்கு நேர்த்தியாய் கொடுக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் இந்த காணிக்கைகளோடு மட்டும் நிற்கிறவர் அல்ல. அதனால தான் நீங்கள் வேதத்தில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த காணிக்கைகளை குறித்து கர்த்தர் பேசும்போது நமக்கு அது அந்த லாஜிக் வந்து நம்ம பின்பற்ற லாஜிக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு காணிக்கை படைக்கும் போது இருதயம் அர்ப்பணம் இல்லாத காணிக்கைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அது நீங்க தான் சொல்றீங்க, ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. உண்மையா இருதயத்துல ஒரு அர்ப்பணம் இல்லாம நான் கோடி கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்துல தட்டுனாலும் ஆண்டவர் அந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுகிறதுல அங்கீகரிக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அன்பானவர்களே. எடுத்துக்காட்டுகளை நீங்க பாத்தீங்கன்னா அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கையில அனனியா சப்பீரால் அவங்க வந்து தங்களுடைய நிலத்தை விற்றார்கள். பெரும் பகுதியை கொண்டு ஆலயத்துல கொண்டு வந்து வச்சாங்க. ஆனா ஆலயத்துல காணிக்கை கொண்டு வச்ச உடனே செத்து போயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் கொடுத்த காணிக்கை உண்மையான இருதயபூர்வமா மனப்பூர்வமா கொடுக்கல. எல்லாரும் கொடுக்கறத பார்த்து கொடுத்தாங்க, ஆனா அது கர்த்தருடைய சமூகத்துல அங்கீகரிக்கப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. ஒரு ஏழை வாலிபன் ஒரு இயேசுவின் இடத்துல வந்து, ஆண்டவரே நான் நித்திய ஜீவன் எப்படியாவது சுதந்திரிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வந்தான். இயேசு அவனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிறதெல்லாம் வச்சு தரித்திரர் கூடு அப்படின்னா இவன் கணக்கு பார்த்தான். ஐயோ இதெல்லாம் போய் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி வந்தான். அவன் தேவனுடைய ராஜ்யத்தையே சுதந்திரித்துக் கொள்ளல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. ஒருவேளை நம்ம அதிகமான காணிக்கைகளை கொடுக்கறதுனால மனிதர்களை பிரியப்படுத்தலாம், சபையை பிரியப்படுத்திடலாம், இல்லை நம்ம ஒரு சமுதாயத்தை பிரியப்படுத்திடலாம். ஆனால் தேவனை பிரியப்படுத்த முடியாது என்கிறதை வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது அன்பானவர்களே. அப்போ கர்த்தர் எதுல பிரியமா இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய இருதயத்திலே பிரியமா இருக்கிறார். நம்ம கொடுக்கிறவங்க யார்? நம்ம எல்லாரும் காணிக்கை கொடுக்கிறவங்க. ஆனா நம்ம கொடுக்கிறத விட காணிக்கை கொடுக்கிறதை விட அதிகமாய் கர்த்தர் நம்ம எதுல பிரியமா இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய இருதயத்திலே பிரியமுள்ளவராய் கவனமுள்ளவராய் இருக்கிறார் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஏன் கர்த்தர் காணிக்கையை கேட்கல? ஏன் கர்த்தர் காணிக்கை மட்டும் கவனத்தில் வைக்கல அப்படின்னா அன்பானவர்களே, கொஞ்சம் சும்மா அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏன் கர்த்தர் காணிக்கையை மட்டும் முக்கியமாக வைக்கல அப்படின்னா, கர்த்தர் தான் எல்லாவற்றையும் படைக்கிறவர் இல்லையா. காட் இஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னு சாவரன் போட்டா இன்னும் கரெக்டா இருக்கும். சாவரன், காட் இஸ் சாவரன், அவர் எல்லாவற்றையும் படைத்தவர் இல்லையா. எல்லாவற்றையும் உருவாக்குன தேவன். அவரிடத்துல போயிட்டு நம்ம அவருக்கு உதவி செய்யறோம், ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைச்சதுல கொஞ்சம் 10 பங்கு ஆண்டவர் கொடுத்துறோம், திரும்ப கொடுத்துறோம் அப்படி இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அவரே ஆளுகை செய்கிறவர். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். இந்த பிள்ளைங்களுக்கு வந்து வருஷத்துல வந்து பிள்ளைங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க பாத்தீங்களா. பெற்றோர் வந்து 100 பைசா 200 பைசா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. கொடுத்தா அப்படி ஒரு டப்பால போட்டு வச்சிருப்பாங்க, சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த வருஷ கடைசியில வந்து ஒருவேளை அது கொடுத்த தகப்பனாருக்கே ஒரு 5 ரூபாய் தேவைப்படுதுன்னு வைங்களேன். பிள்ளைய பார்த்து கேட்பாங்க, எனக்கு ஒரு 5 ரூபாய் கொடுமா, நான் வந்து சேர்த்து அடுத்து தரேன். அந்த பிள்ளை என்ன சொன்னோம், இதெல்லாம் ஏன் பைசா அப்படின்னு, இதுல 1 பைசா தரமாட்டேன் அப்படின்னு. ஏன் அது கொடுத்தது யாரு? அப்பாதான் கொடுத்துருப்பாரு. அந்த பிள்ளை சம்பாதிக்கல, அப்பாதான் கொடுத்துருப்பாரு. ஆனா அந்த பிள்ளை அதெல்லாம் கட்டி வச்சுட்டு சொல்லி இதெல்லாம் ஏன் பைசா, இதுல 1 பைசா கேட்கக்கூடாது, வேணும்னா 100 பைசா தரட்டா
அப்படி இதே மாதிரிதான் அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தருக்கு நம்ம காணிக்க கொடுக்குறோம்னா, இல்ல கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் தான் நமக்கு தர்றாரு, அவர் தந்த ஆசீர்வாதம் தான். அவர் என்னை வேலை தந்திருக்கிறாரு, வேலையில எத்தனையோ பேர் வாங்குற காசை இப்படியே செலவு பண்ணி தீர்க்கிறார். செலவுனா அனாவசியமான செலவுகள், இல்லைன்னா சரீர கடவுள் ஏதோ ஒரு காரணத்தினால் போயிடுது, கையில இருந்து போயிடுது. ஆனா கர்த்தர் நமக்கு அவ்வளவு தூரம் ஆசீர்வாதங்களை தரும்போது அன்பானவர்களே நம்ம காணிக்க படைக்கிறோம். ஆனா அதுக்கெல்லாம் கர்த்தர் காணிக்கையை மட்டும் கவனிக்கல. காரணம் என்ன அப்படின்னா, அவர் நம்ம இடத்துல வாங்கி அவர் செல்வந்தாராக வேண்டும் அப்படிங்கிறது தேவையில்லை. கர்த்தருக்கு ஏதாவது ஒன்று அவருடைய கரத்திலிருந்து வாங்காம நம்ம கொடுக்க முடியுமா? நான் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், எதுவும் இல்லை. நம்ம சாதாரணமா நம்ம என்னதுனாலுமே கர்த்தருடைய கருத்திலிருந்து வாங்குறோம், கர்த்தருக்கே நம்ம திரும்ப கொடுக்கிறோம். நீங்க அதே தான் வசனத்திலே வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29:14, 1 நாளாகமம் ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 29:14. பிள்ளைங்களும் எழுதிக்கோங்க. தாவீது சொல்லுகிறாரு, ஆண்டவரே இவ்வளோ நான் கொடுக்கறதுக்கு ஆண்டவரே நான் எம்மாத்திரம் எல்லாத்தையும் உங்க கரத்துல இருந்தே வாங்கி உங்க கரத்துக்கு நான் திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஏன்னா கர்த்தர் தான் எல்லாவற்றையும் தருகிறவர். அதனால கர்த்தர் காணிக்கையை மட்டும் எப்படியா இவன் கொஞ்சம் அதிகமா தருவானா, இவன் கொஞ்சம் நல்லா நேசிக்கலாம், இவன் கொஞ்சம் கம்மியா தருவானா, இவன் கொஞ்சம் கம்மியா நேசிக்கலாம் அப்படின்னு கர்த்தர் பார்க்கிறவர் அல்ல. காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் தான் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். அதனால கர்த்தர் காணிக்கையை மட்டும் கவனத்திலே கொள்ளுகிறது இல்லை. இரண்டாவதாக ஏன் காணிக்கையை மட்டும் கருத்துல கொள்ளல அப்படின்னா, அன்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய காணிக்கை கொடுக்கும்போது கூட காணிக்கையை எல்லாம் பார்க்கறது, கர்த்தர் நம்முடைய இருதயத்தை தான் பார்த்துட்டே இருக்கிறார். நம்ம அதனாலதான் நீங்க 1 கொரிந்தியர்ல வாசிச்சீங்கன்னா, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அப்ப கர்த்தர் எப்படி கொடுக்க சொல்றாரு அப்படின்னா, அதிகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர், நம்ம இன்னைக்கு அப்படி யோசிச்சிருவோம் அநேக நேரத்துல, அதிகமாய் கொடுக்கிறவரிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் அப்படின்னு யோசிச்சிருவோம். ஆனா வேதம் அப்படி சொல்லல. வேதம் எப்படி சொல்லுது அப்படின்னா, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்ப எதை கர்த்தர் பார்க்கிறார் அப்படின்னா, காணிக்கை கொண்டு நம்ம போடும்போது கர்த்தர் இருதயத்தை தான் பார்க்கிறார். இருதயத்துல உற்சாகமுள்ள இருதயத்தோட இருக்கா. பலர் சிலர் 100 பைசா தான் கொடுப்பாங்க. ஆண்டவரே இருக்கிறதுல ஒரு பெரும்பகுதி ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா, யாரையும் நீங்க போடுற காணிக்கைக்காக நான் பேசல, இந்த வசனத்தை புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 100 பைசா ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு இருக்கிறதுல ஒரு பெரும்பகுதி இவ்வளவுதான் எனக்கு இருக்கு, நான் கொண்டு போடுறேன் அப்படின்னு. பலர் 100 ரியால் போட்டு 100 ரியால் இன்னும் இதுல ஒரு 1 ரியால் கம்மியா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், சில்லறை எல்லாம் போயிடுச்சு இப்படி நம்ம போடுறோம். இந்த மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கு பாருங்களேன். கர்த்தர் எப்படி பார்த்துட்டு இருக்கிறாரா அப்படின்னா, இருதயத்தையே அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கிறாரா, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கவனமாய் கவனிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்பார்களை கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அதனாலதான் காயின் ஆபேல் பலி செலுத்தினாங்க. அந்த 4வது அதிகாரம் ஆதியாகமம் 4:5 வாசிச்சீங்கன்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, காயினுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கலன்னு சொல்லல. என்ன முதல்ல யார் அங்கீகரிக்கல? காயின் அங்கீகரிக்கல. காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கல. காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் இருதயத்தை பார்த்துட்டே இருந்தார். இவன் கொடுத்த இருதயம் சரியா, நீங்க புதிய பாட்டுல நிறைய ரெஃபரன்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, காயின் சுத்த இருதயத்தோட காணிக்கை படைக்கல அப்படின்னு. அப்ப கர்த்தர் இருதயத்தை கவனமா கவனிச்சுட்டே இருந்தாரு. காயின் எப்படி படைக்கிறான், ஆபேல் எப்படி படைக்கிறான். ஆபேல் உண்மையா படைச்சான், ஆபேலையும் அவனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். அப்போ காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கல. காரணம் முதல்ல காயின் அங்கீகரிக்கல, காரணம் அவனுடைய இருதயம் கேடுள்ளதா இருந்துச்சு. அவன் நல்ல ஒரு மனசோட காணிக்கை படைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இதனால நீங்க புதிய பாட்டுல பாத்தீங்கன்னா பரிசேயர்களை குறித்தெல்லாம் சொல்லும்போது, பரிசேயர்களை குறித்து சொல்லும்போது மத்திய 6வது அதிகாரத்துல மனுஷர் காண வேண்டும் என்று உங்கள் மலை பிரசங்கத்துல இயேசு கற்றுக் கொடுக்கிறார். மனுஷர் காண வேண்டும் என்று உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, 1வது வசனத்திலிருந்து வாச்ச, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையார்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. ஆகிய தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கும் மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஏன்னா இந்த காணிக்கை படைக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, அங்கேயே அதனுடைய பலனை அங்கேயே வாங்கிக்கிறாங்க. அவர்கள் உண்மையான இருதயத்தோட காணிக்கை படைக்கல. எப்பொழுதுமே கர்த்தருக்கு செய்கிற ஒரு காரியத்துக்கு நமக்கு இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல் தான். இது எப்பொழுதுமே கர்த்தருக்கு செய்கிற ஒரு காரியத்துக்கு உடனே ஒரு மனுஷன் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன்,
நம்ம பயங்கரமாக சந்தோஷப்படுவோம் சில நேரத்தில், பரவாயில்ல நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா. ஆனால் உண்மையாக வருத்தப்படணும், ஏன்னா அதோட அந்த பலன் முடிஞ்சிருச்சு. அது உண்மையாக தெரிஞ்சா நம்ம அப்படிதான் இருக்கும். ஐயோ யாராவது ஐயோ சூப்பர் அப்படின்ட்டாங்கன்னா ஐயோ ஆண்டவரே முடிஞ்சிருச்சா அவ்வளோதானா. ஏன்னா இங்கே பலன் இல்லை அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, இங்கே மனுஷன் பலன் கொடுக்கலன்னா எங்க பலன் அங்கே ஸ்டோர் ஆகிட்டு இருக்குமா. கர்த்தர் பெரிய பலனை வைக்கிறார் அப்படிங்கிறத சொல்லுகிறது. அன்பானவர்களே, அப்போ கர்த்தர் ஒரு மனுஷன் கொடுக்குற வேலை எதை பார்க்குறாரு அப்படின்னா இருதயத்தை பார்க்குறாரு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் காணிக்கைகளை ரொம்ப கவனமா இருக்கிறவர் அல்ல. காணிக்கை நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் இருதயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய சமூகத்தில் கவனிக்கப்படுகிறது. மூணாவது, ஏன் காணிக்கைகள்ல மட்டும் அவர் ரொம்ப கவனமா இருக்கல அப்படின்னா, கர்த்தருடைய ஸ்கேல் எப்பொழுதுமே, அளவுகோல்கள் எப்பொழுதுமே வித்தியாசமானவைகள். God scales are always different scales. கர்த்தருடைய அளவுகோல்கள் எப்பொழுதுமே வித்தியாசமா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஏழை விதவை 2 காசுகளை கொண்டு காணிக்கை பெட்டியில போடுறா. அன்னைக்கு இருந்த மற்றவங்க எல்லாம் நல்ல கட்டுக்கட்டா கொண்டு போடுறாங்க. சும்மா ஒரு கற்பனைக்காக சொல்றேன், நிறைய போட்டிருக்கேன், எவ்வளோன்னு எனக்கும் தெரியாது. கட்டுக்கட்டா கொண்டு போடுறாங்க. போடும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு ஸ்கேல் வச்சு அளக்குறாரு. அளந்து யாரை பெருசா சொல்றாரு அப்படின்னா, அந்த 2 காசு போட்ட ஏழையை வச்சுதான் சொல்றாரு, இந்த ஸ்திரீ அவள் மிகுதியாய் போட்டாள், ஏன்னா தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய ஸ்கேல் எப்படி இருக்கு அப்படின்னா, God is not seeing how much you give, God is seeing how much you have after you give. God is not seeing how much you give, God is seeing how much you keep for yourself after you give. நம்ம எவ்வளோ கர்த்தருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளோ நம்ம மீதி வச்சிருக்கிறோம் பாருங்க. ஏன்னா அந்த ஏழை விதவிட்ட அந்த ஏழை ஸ்திரீயை குறித்து சொல்லும்போது அப்படிதான் சொல்லுகிறார், இந்த ஸ்திரீயோ தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டான எல்லாத்தையும். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, மீதி அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, கொடுத்ததுக்கு அப்புறம் மீதி ஒன்றும் இல்லை, மற்றவங்கள்ட்ட மீதி நிறைய இருக்கு. அந்த ஸ்கேல் தான் சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய ஸ்கேல் எப்பொழுதுமே வித்தியாசமா இருக்கிறதுனால, கர்த்தர் பணத்தை கவனிக்கிறவர் அல்ல, அவர் நம்முடைய இருதயத்தை கவனிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நீங்க 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசித்தால் இந்த வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 2 Corinthians 8:11 and 12. கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளங்களில் எடுத்து அதை நிறைவேற்றுவதும் உண்டாவதாக. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் படியல்ல, அவனுக்கு உள்ளதின் படியே அங்கீகரிக்கப்படும். பாருங்க, இல்லாததன் படி அல்ல, அவனுக்கு உள்ளதன் படியே அங்கீகரிக்கப்படும். அந்த ஏழை விதவைக்கு எதனால், அவளுடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லைதான், ஆனா எதன்படி அங்கீகரிக்கப்பட்டது தெரியுங்களா? அவள்கிட்ட எவ்வளோ இருந்துச்சுங்கிறது படி அல்ல, அவள்கிட்ட எவ்வளோ இல்லை அப்படிங்கிறது படி அங்கீகரி. அவள்கிட்ட ஒன்றுமே இல்லை, அதனால தான் கர்த்தர் அந்த ஏழையுடைய காணிக்கை அங்கீகரித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க. அப்போ கர்த்தர் ஏன் காணிக்கையில மட்டும் கர்த்தர் கவனம் செலுத்துகிறவர் அல்ல. ஏன் காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்தவர், அவர் தான் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சிருஷ்டிகர்த்தா, நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிறவர். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான நம்முடைய எல்லா மன்னாவும் அவரிடத்துல இருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதனால கர்த்தரிடத்துல பணத்தை கொண்டு போய் நம்ம அவரை ப்ளீஸ் பண்ண முடியாது. 2வது, கர்த்தர் நம்ம காணிக்கை படைக்கும் போது காணிக்கையை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். ஏன்னா கர்த்தருடைய இருதயத்துல கவனமா இருக்கிறார். கொஞ்சமா கொடுத்தாலும் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல கவனமா இருக்கிறார். அதனாலதான் காணிக்கையை கொண்டு ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண முடியாது. நான் நிறைய கொண்டு வந்திருக்கேன், கொண்டு வரணும், ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். ஆனா அந்த உண்மையுள்ள இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அதுக்காக அதனால கர்த்தர் காணிக்கையில கர்த்தர் கவனம் செலுத்துகிறவர் அல்ல. 3வது, கர்த்தர் எப்பொழுதுமே வித்தியாசமான அளவுகோலின்படி அளக்கிறவர். அதனால அவருடைய கணக்கு நம்ம கணக்குப்படி ஒரு பெரிய தொகையை கொண்டு வச்சுட்டு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார் அப்படின்னா இல்ல, கர்த்தர் வேற மாதிரி ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி அவர் பார்க்கறதுனால தான் காணிக்கையில கர்த்தர் கவனமாய் இருக்கிறவர் அல்ல. அதுக்காக காணிக்கை படைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல, தவறா எடுத்துக்காதீங்க, காணிக்கை கொடுக்கணும். ஆனா கர்த்தர் அதுல கவனிக்கிறவர் அல்ல, அதை விட மேலாக நம்முடைய இருதயத்தை கவனிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. இப்ப கர்த்தர் நம்முடைய இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். இருதயம் அப்படின்னா ஹார்ட் உள்ள இருக்குது, அதான் நம்முடைய சரீரத்தின் எல்லா அவயவங்களையும் செயல்பட வைக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய ஒரு மனிதனுடைய இருதயம் அப்படிங்கிறது என்னன்னா அவனுடைய மனிதனை குறிக்கிறது. உள்ள ஒரு உள் மனிதனை குறிக்கிறது இல்லையா, உள்ள ஒரு செயல்படுகிற மனிதனை குறிக்கிறது. அப்போ அந்த உள்ள நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், இந்த தீர்மானங்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இதைத்தான் இருதயம் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. அப்போ அன்பானவர்களே, கர்த்தர் எதை நம்மிடத்துல கேட்கிறார் அப்படின்னா நம்முடைய
இருதயத்தை கேட்கிறார். பணத்தை கர்த்தர் தான் கொடுத்தாரு, கர்த்தர்கிட்ட நம்ம திரும்ப கொடுத்து அவரை ப்ளீஸ் பண்ண முடியாது. எதை கொடுக்கலாம் அப்படின்னா, என் வாழ்க்கையில பலவிதமான கேள்விகள் இருக்குது, பலவிதமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டி இருக்கிறது, பலவிதமான காரியங்கள், இதெல்லாம் நான் என்னுடைய சித்தத்தின்படி நான் தீர்மானம் எடுக்கலாம். ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே உங்க கரத்துல இதை தார ஆண்டவரே, என் குடும்பத்தை உங்க கரத்துல தார ஆண்டவரே, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நன்மையான பாதை நான் டிசிஷன் எடுக்க வேண்டியது ஆண்டவரே உங்க கையில தரேன், நீங்க தர டிசிஷனை நான் ஃபாலோ பண்ணேன். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்கிறதைத்தான் வேதத்துல நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பார்கள். நீங்க நீதிமொழிகள் 23வது அதிகாரத்துல 26வது வசனத்தை வாசிக்கலாம். Proverbs 23:26 நோட்டுங்க. என் மகனே, எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. எதை கர்த்தர் கேட்கிறார்? என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. அப்ப கர்த்தர் நம்மிடத்துல எதை கேட்கிறாருன்னா, இருதயத்தை கர்த்தர் கேட்கிறார் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பார்கள். 4 காரியங்கள் ஏன் கர்த்தர் இருதயத்தை கேட்கிறார். ஏன் காசுல அவர் கவனம் செலுத்தல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 3 காரியத்தை நான் உங்களுக்கு காட்டினேன். ஏன் கர்த்தர் இருதயத்தை கேட்கிறார் அப்படிங்கறது மட்டும் ஒரு 4 காரியத்தை சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன் என்பார்கள். ஏன் கர்த்தர் நம் இருதயத்தை கேட்கிறார்? முதலாவதாக ஏன் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார் அப்படின்னா, God wants to exchange our heart. நம்முடைய இருதயத்தை அவர் மாற்ற விரும்புகிறார். அதனால தான் அவர் கேட்கிறார். நம்முடைய இருதயத்தை தா அப்படின்னு சொல்ற வேலை சும்மா இல்ல, இருதயத்தை மாற்ற விரும்புகிறார். வாசிக்கலாம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனம். எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்க இருதயத்தை என்கிட்ட கொடுங்க, நான் என்ன பண்ணுவேன், மாற்றி வேற ஒரு இதயத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். அவர் சொல்றாரு, கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டு மாம்சமான நல்ல ஒரு இதயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப கர்த்தர் எதற்காக இருதயத்தை நம்மிடத்துல கேட்கிறார் அப்படின்னா, இருதயத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். முதலாவதாக இருதயத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். God wants to change our heart. God wants to exchange our heart. நம்முடைய இருதயத்தை மாற்றணும். அவர் ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்து நமக்கு நம்மிடத்தில் இருக்கிற தீமையான இருதயத்தை கர்த்தர் எடுத்து போட விரும்புகிறார் என்கிறதுனால தான் கர்த்தர் நம்மிடத்தில் இருதயத்தை கேட்கிறார். அன்பானவர்களே, ஏன் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றணும்? ஏன் இருக்கிற இருதயம் போதாதா அப்படின்னா, நீங்க ஆதியாகமம் 6வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 6வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் Genesis 6:5. Genesis 6. அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார். பாருங்களேன், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளில் தோற்றமெல்லாம் பொல்லாது. இருதயத்தின் நினைவுகளில் தோற்றம் ஆரம்பமே, சிந்தனைகளுடைய ஆரம்பமே பொல்லாதது அப்படின்னு சொல்லி கர்த்தர் கண்டார். அப்படின்னா அப்படிப்பட்ட இருதயத்தை அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க தானே, அந்த இருதயத்தை தான் கர்த்தர் நம்மிடத்துல எடுக்கும்படியாய் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார். என்பானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால், ஜெரமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கான்? திருக்குள்ள. நம்முடைய இருதயம் வந்து எப்பயுமே அப்படின்னா பயங்கர ட்ரிக்கியான இருதயம். அப்ப அந்த இருதயத்தை நம்ம வச்சா நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வராது. அதனாலதான் கர்த்தர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை கர்த்தர் கேட்கிறார், அதை மாற்ற வேண்டும் என்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். என்பானவர்களே, கல்லான இருதயம் நமக்குள்ள இருக்கிற இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா? கல்லான இருதயம். அந்த இருதயத்தை எடுத்து நவமான இருதயத்தை கொடுக்க வேண்டும். நம்ம பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை மாத்துறதுக்கு எல்லாருக்குமே விருப்பம் தான். ஆண்டவரை ஏற்றிட்டு வந்தாச்சுன்னா, இல்லை சர்ச்சுக்குள்ள வர எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கு, நம்ம கொஞ்சமாவது மாறணும். ஆனா என்ன பிரச்சனை தெரியுங்களா? மாறணும் அப்படிங்கிறது அநேக நேரத்துல நம்ம பூரணமாய் மாறணுமாய் இருதயத்தை கொடுக்க மாட்டோம். அதனாலதான் நீங்க புதிய பாடல லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல வாசிக்கலாம். 5:36. லூக் 5:36. ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத்தை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்தோடு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. பாருங்க, புதிய வஸ்திரத்தை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டேன். நானே எடுத்துக்கோங்களேன், நான் ஒரு சட்டை போட்டிருக்கேன், புது சட்டைன்னு வச்சுக்கோங்களேன், பழசுதான், புது சட்டைன்னு வச்சுக்கோங்களேன். இதுல கை மட்டும் இல்ல இந்த சட்டையில. நான் அப்ப என்ன பண்றேன், என் பழைய ஒரு சட்டை, ரொம்ப காலம் 25 வருஷமான ஒரு சட்டை, அதுல இதே கலர் ஷர்ட் இருக்கு, ஆனா துணிதான் கொஞ்சம் இட்டு போயிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், சரி இன்னைக்கு இந்த கையை வந்து தைக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், அந்த சட்டையில இருந்து துணியை வெட்டி இதை வச்சு தைக்கிறேன். அது பழைய துணி.
பழைய துணி, இது போன துணி, அதை வச்சு தைக்கிறேன், நான் போட்டதான் எல்லாரும் என்ன சொல்றீங்க, சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நான் அப்படி கையை தூக்கணும்னா சத்தம் வருது. கேட்ட உடனே அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி நாசமான துணியா, அது கிழிஞ்சிருச்சு. இப்ப நீங்க என்ன சொல்வீங்க, பிரதருடைய கை மட்டும் பழசு, சட்டை புதுசு அப்படின்னு சொல்வீங்களா? சட்டையை கிழிஞ்சுதானே, கிழிஞ்சதா தானே. அது என்னன்னா, நான் சட்டை நேற்று தானே வாங்கினேன், நல்ல விலை கொடுத்து தான் வாங்கினேன், பயங்கர காஸ்ட்லியான ஷர்ட் தான் வாங்கினேன் அப்படின்னாலும் சட்டை கிழிஞ்ச சட்டை தான். கிழிஞ்ச சட்டை யாரும் சொல்ல மாட்டோம், கை மட்டும் கிழிஞ்சிருக்கு பிரதருக்கு, மீதி சட்டை சூப்பர் சட்டை அப்படிலாம் சொல்ல மாட்டோம். என்ன அப்படின்னா, ஒருவேளை என் மேல ஒரு பாசத்துல பிரதர் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சட்டை சூப்பராக தான் இருக்கு, கை மட்டும் இப்படி சொன்னாலும் சொல்லுவோமே தவிர, ஆனால் சட்டை கிழிஞ்ச சட்டை. ஏன்னா பழைய வஸ்திரத்தை புதுசோட இணைச்சோம்னா பழசுல இருக்கிற கிழிசல் வந்து என்ன பண்ணுமா, புதுசையும் பழசாதான் மாத்துமே தவிர பழச புதுசா மாத்தாது. நீங்க இப்போ ஃப்ரூட்ஸ் வாங்குங்களேன், ஃப்ரூட்ஸ் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருப்போம். நம்ம நீங்க வந்து அது பழக்கமே ஆயிடுச்சு இல்லையா, வாங்கி 5 கிலோ வாங்கி, சாரி 1 கிலோ வாங்கி அதுல 4 கிலோ சாப்பிடுறது, 3/4 கிலோ ஃப்ரிட்ஜில் வச்சு அதை கூல் பண்ணி அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை வந்து மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் இருக்கணும் அதுல ரிசர்ச் எல்லாம் பண்ணலாம். எவ்வளவு நாள் இந்த ஃப்ரூட் இருக்கும், நிறைய பேர் சொல்லுவாங்க 2 வருஷம் ஒரு 6 மாசம் வரைக்கும் இந்த ஃப்ரூட் இருக்கும் போல இருக்கு, ஏன்னா ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு அப்படின்னு. இப்படி எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவோம், அதுல ஒரு கிரேப்ஸே எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஒரு 30 கிராம் கிரேப்ஸ் அழுகி போனது ஃப்ரிட்ஜில் இருக்கு. இன்னைக்கு நான் புதுசா ஒரு 5 கிலோ கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்து 5 கிலோ கிரேப்ஸ் புதுசு, பழசு 30 கிராம் தான், ஒரே கவர்ல போட்டு கட்டி வச்சு பாருங்க எப்படி இருக்கும். கொஞ்சம் நல்ல 5 கிலோ நல்லது, 30 கிராம் மட்டும் தான் பழசு அப்படின்னு சொல்லுமா? இல்ல, அது என்ன ஆகும் அப்படின்னா, இருக்கிறது கொஞ்சம் தான், 30 கிராம் தான் இருக்கு. அது என்ன பண்ணும், பழசையும் சேர்த்து அழுக கெட்டு போக பண்ணும், உடனே கெட்டு போக பண்ணும். அப்ப நமக்கு வந்து நம்ம அங்க சொல்ல மாட்டோம் இது நல்லது கெட்டது அப்படிலாம், எல்லாமே சேர்ந்து கெட்டு போனதுதான். இன்னும் அந்த டெக்னாலஜி கண்டுபிடிக்கல, ஃப்ரிட்ஜ் வரைக்கும் தான் கண்டுபிடிச்சாங்க. இனி வந்து கெட்டு போறது நல்லதாக டெக்னாலஜி இன்னும் கண்டுபிடிக்கல. அதனால தான் பைபிள் சொல்லுது, கொஞ்சத்தை நல்ல இருக்கு, அதாவது கொஞ்சோண்டு கேடுதான் நம்மகிட்ட இருக்குது. கொஞ்சம் இருதயம் வந்து நல்ல இருதயம் தான், அது கொஞ்சோண்டு கேடுபாடுள்ள இருதயத்தை ஆண்டவர் ஏன் அதை கேட்டு புது இருதயத்தை தர விரும்புகிறார் அப்படின்னா, நம்ம மனுஷன் எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இருக்கிறது இருக்கட்டும், கொஞ்சம் அதுல புதுப்பிச்சு கொள்வோம், இதை ஒரு ரூலை மட்டும் மாத்தி எழுதுவோம், இதை ஒரு சட்டத்தை மட்டும் நம்ம திருத்தி பண்ணிக்கலாம், இந்த ஒரு காரியத்தை மட்டும் நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்வோம். ஆனா கர்த்தர் விரும்புகிறது அது அல்ல, இருக்கிறதுல கொஞ்சத்தை மாத்தி அல்ல. ஏன்னா இருக்கிற மீதி இருக்கிறதெல்லாம் சேர்ந்து என்னன்னா மொத்தத்தில் அந்த மனுஷனை கெட்டு போக பண்ணும். அதனாலதான் கர்த்தர் கேட்கிறாரு, உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன்னா கர்த்தர் வந்து ஒரு புதிய இருதயத்தை நமக்கு தர விரும்புகிறார் என்கிறதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். என்பார்கள், நம்முடைய பழைய இருதயம் என்பது கேடு நிறைந்தது, திருக்குள்ளது. அந்த இருதயம் நம்மை வஞ்சிக்கிறது, பாவம் நிறைந்தது, பாவ சிந்தனைகள் நிறைந்தது. அப்படிப்பட்ட இருதயத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். உன் இருதயத்தை என்னிடத்துல தான், நான் பூரணமான ஒரு புதிய இருதயத்தை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறேன். நான் இருதயம் அப்படின்னு சொல்ற வேலை இந்த ஹார்ட் அல்ல. நான் அதுக்காக முதல்ல சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில உள் மனிதன்ல நம்ம எடுக்கிற சிந்தனைகள், தீர்மானங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய சிந்தனைகள் படி நம்ம யோசிச்சோம்னா அநேக நேரத்துல தவறான சிந்தனைகளை நம்ம எடுத்துக்கொள்வோம், தவறான காரியங்களை தீர்மானம் பண்ணிடுவோம், தவறான பேச்சுகளை பேசிடுவோம். ஏன்னா இருதயத்துல உள்ள கொஞ்சம் இருக்குது, பழையதோட ஒரு பார்ட் கொஞ்சம் இருக்குது, அது எல்லாவற்றையும் கேடாய் மாற்றி விடுகிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நீ என்னிடத்துல கொடு, நான் உனக்கு புதிய ஒரு இருதயத்தை தருகிறேன். உன் சிந்தனைகள் மாறும்படியாய், உன் பாவ வாழ்க்கை மாறும்படியாய், உன்னுடைய நீ நடந்து வந்த வழிகளிலிருந்து ஒரு வித்தியாசமான வழியில நடக்கும்படியாய் உன் இருதயத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறதை நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. அதனாலதான் நீங்க 2 கொரிந்தியர்ல வாசிச்சீங்கன்னா பவுல் எழுதுகிறார், இப்படி இருக்க 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2 Corinthians 5:17. இந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். யாருக்கு பழையது ஒழிந்து போகுது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு மனுஷருக்கு தான் பழையவைகள் ஒழிந்து போகிறது. கிறிஸ்துவனுடைய கரத்துல தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தான் அந்த மாற்றம் உண்டாகிறது அப்படிங்கிறத அவருக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம் என்பார்களே. நம்ம அறிந்து கொள்ளணும், நம்முடைய இருதயம் மட்டும் மாற்றப்படலைன்னு வைங்களேன், இருதயம் மாற்றப்படாத ஒரு இருதயத்தோட நம்ம தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, எவ்வளவுதான் நம்ம காணிக்கைகளை கொண்டு வந்து படைத்தாலும், எல்லா சாக்கிரமந்துகளையும் நம்ம தெளிவாக நம்ம பண்ணிட்டு இருந்தாலும், முறை கரெக்டாக 5 மணிக்கு நம்ம ஆராதனை அட்டெண்ட் பண்ணணும், என்ன காரியங்கள் நம்ம செய்தாலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற அடிப்படையான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? இருதயம் மாற வேண்டும். இருதயத்தை நீ எனக்கு இருதயத்தை மட்டும் கொடுக்காம நம்ம மேல எல்லாம் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம் என்பார்களே. இந்த இருதயத்தை மனுஷன்
தன் சுய சித்தத்தினாலே, சுய விருப்ப, சுய முயற்சிகள்னாலே மாற்றி விட முடியாது. ஏன்னா அதே சிந்தனைகளோடாய் தான் நம்ம சிந்திக்கிறோம். நம்முடைய சுய சிந்தனைகள்னால மாற்றி விட முடியாது. இது எத்தனையோ நீங்க பிலாசபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு தான் தத்துவங்களை எழுதுறாங்க. நம்ம இருதயத்தை மாத்திரலாம், கட்டுப்பாட்டுல வச்சிடலாம், இப்போ உட்கார்ந்தீங்கன்னா அப்படி பண்ணிடலாம். ஆனா எதுவுமே மனிதர்களுக்கு ஒரு ஜெயமான நிலையை கொண்டு வரல. அவர்கள் ஜெயமான ஒரு முடிவை அவர்கள் பெற்றுக்கொள்ளல. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்தை என்னிடத்திலே தா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவர் இருதயத்தை மாற்றணும் அப்படின்னா நம்ம பெரிய ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், பெரிய சர்ஜரி எங்கெல்லாம் போகலாம். ஆண்டவரிடத்துல நம்முடைய இருதயத்தை கொடுத்தா மட்டும் போதும். கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை என்னிடத்துல தான் நான் உனக்கு நவமான இருதயத்தை தருகிறேன். பாவமான இருதயத்தை கர்த்தரிடத்துல கொடுக்கும்போது கர்த்தர் பரிசுத்தமுள்ள ஒரு இருதயத்தை தருகிறார். பாவமான சிந்தனைகளை கர்த்தரிடத்துல கொடுக்கும்போது கர்த்தர் பரிசுத்தமுள்ள சிந்தனைகளை நமக்கு தருகிறார். பாவமான தீர்மானங்கள், பாவத்தின் அடிப்படையில் நம்ம எடுத்த தீர்மானங்களை கர்த்தருடைய கரத்துல கொடுக்கும்போது கர்த்தர் பரிசுத்தமான தீர்மானங்கள் எடுக்கிற தைரியத்தை, பலத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, யாருக்குனாலும் கொடுக்கிறார். இதுக்கு அளவு குத்த வேண்டிய தேவையில்லை, நம்ம வேற எதுவும் செய்ய வேண்டிய தேவையில்லை, விசேஷமா எதுவும் செய்ய வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் யார் கேட்கிற எல்லாரும் இருதயத்தை யாரெல்லாம் ஒரு இடத்துல கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு புதிய இருதயத்தை கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ளணும். அன்பானவர்களே, இருதயத்தை மட்டும் கொடுக்காம எது கொடுத்தோம் பிரயோஜனம் இல்லை. திருமணமாகும் போது ஒரு கணவனும் மனைவியோ அந்த ஒப்பந்தத்துல ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறாங்க, நான் திருமணம் பண்ணிடுறேன், ஆனா இருதயத்தை மட்டும் தர முடியாது. நீ என்ன, உனக்கு பணம் வேணுமா, டவுரி வேணுமா கொடுத்துட்றேன், வீடு வேணுமா கொடுத்துட்றேன், கார் வேணுமா கொடுத்து, இருதயத்தை மட்டும் கேட்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? சிரிக்கிறோம் பார்த்தீங்களா? இதே தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்குற முக்கியமானது ஒன்று என்ன தெரியுங்களா? இருதயம். நம்ம இன்னைக்கு எதில் திருப்தி ஆகிட்டு வந்துடுறீங்களா? காணிக்கையை கொடுக்குறோம், ஆலயத்துக்கு வர்றோம், கைதட்டி ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்யணும்னா அதை கொச்சப்படுத்தலை, எல்லாம் செய்யணும். ஆனால் அடிப்படையாக இருதயத்தை மட்டும் ஆண்டவருக்கு திறந்து கொடுக்காம எல்லாம் பண்ணினாலும் கர்த்தர் பார்ப்பார், இன்னைக்கு ராவம் இருதயம் எனக்கு வரும், இருதயத்தை வந்தால் தானே நான் அதை மாற்ற முடியும். கர்த்தர் ஏன் கேட்கிறார் அப்படின்னா நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இப்போ இருதயத்தை கர்த்தர் கேட்கிறார். அதுக்காக முதலாவது எதுக்காக மாற்ற விரும்புகிறார்? அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக. அவர் நல்ல ஒரு இருதயத்தை நமக்கு தரும்படியாக அவர் நம்முடைய இருதயத்தை எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக எதற்காக கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார் அப்படின்னா God wants to empower our hearts. நம்முடைய இருதயத்தை பலப்படுத்த விரும்புகிறார் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பலப்படுத்த விரும்புகிறார். பொதுவாகவே மனிதனுடைய இருதயம் பலவீனமான இருதயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டீங்க நீங்க. அன்றைக்கி பலவீனமான இருதயம் சும்மா நான் ரொம்ப நிறைய கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சோம்னா நிறைய காரியங்கள் நமக்கு இதில் எல்லாம் வெளிப்படும், தரிசனங்கள்லாம் நிறைய கிடைக்கும். இருதயத்தை பார்த்தீங்கன்னா திடீர்னு யார்ட்டையும் கவலையோடு இருப்பாங்க. என்ன கவலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நாளைக்கு ஒருவேளை மழை பெஞ்சதுன்னா, அந்த மழையினால் எனக்கு காய்ச்சல் வந்ததுன்னா, ஒரு 10 நாள் கழித்து எனக்கு அங்கே ஒரு கல்யாணத்துக்கு போகணும், அந்த கல்யாணத்தில் ஒருவேளை பிரச்சனை வந்துச்சுன்னா, அப்புறம் அங்கே போக முடியலன்னா, அப்புறம் ஊருக்கு போக முடியாமல் போச்சுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு கதை சொல்லுவாங்க. எதனால எங்கே ஆரம்பிக்கும்? நாளைக்கு மழை பெஞ்சதுன்னா. இப்படியில் பொதுவாகவே மழை பெய்யாது. ஆனால் நம்ம உட்காந்து என்ன பண்ணுவோம்? இதுதான் பலவீனமான இருதயம். அதாவது அது எவ்வளவு தூரம் பலவீனமான காரியங்களை சிந்திக்கணுமோ, எவ்வளவு தூரம் நெகட்டிவான காரியங்களை சிந்திக்கணுமோ, எவ்வளவு தூரம் தாழ்வான காரியங்களை சிந்திக்கணுமோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அதை வேற நம்ம ஜஸ்டிஃபை பண்றதுக்கெல்லாம் ஜஸ்டிஃபைலாம் பண்ணும் இல்லையா? இல்லை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. போன வருஷம் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் மழை பெஞ்சுது, அதனால எனக்கு தெரியும் அப்படின்னா நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம். ஆனால் அன்பானவருடைய மனிதனுடைய இருதயம் பலவீனமான இருதயம், தீர்மானங்கள் எடுக்க முடியாத இருதயம். பல தீர்மானங்கள் மனிதன் எடுக்கிறது பலவீனமான தீர்மானங்களாகவே இருக்கிறது. அன்பானவர்களே, அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய இருதயத்தை பலனுள்ள இருதயமாய் மாற்றணும் அப்படின்னா கர்த்தர் என்ன கேட்கிறாருன்னா, give your heart to me, உன்னுடைய இருதயத்தை என்னிடத்துல தா அப்படின்னு சொல்லி கேட்கிறதை நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, எப்படி பலப்படுத்துகிறார் அப்படின்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 36:27. உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பாருங்க. அவர் அந்த இடத்துல உங்களுடைய உள்ளத்துல என் ஆவியை வைப்பேன். அப்போ கர்த்தர் பலப்படுத்துகிற ஒரு இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியினாலே பலப்படுத்தப்பட்ட ஒரு இருதயமா இருக்கும். நீங்க அதை தான் அப்போஸ்தலர் 1:8 வாசிச்சீங்கன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும்
பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அந்த பலன் தான் அந்த சீடர்கள், பயந்து போயிருந்த சீடர்களை பலன் உள்ளவர்களா எழுப்பி நிற்க பண்ணுச்சு. அதே சீடர்கள், அதே பேதுரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணா, இயேசுவை தெரியுமா அப்படின்னா தெரியவே செய்யாது அப்படின்னா, அதே இயேசு அவருடைய இருதயம், பலப்பட்ட இருதயம், பரிசுத்த ஆவியினால பலப்பட்ட இருதயம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எழும்பி நின்று அதே இடத்துல பிரசங்கம் பண்ணுவதற்காக பலப்பட்டது. அன்பானவர்களே, அப்ப கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பலப்படுத்த விரும்புகிறார் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நம்ம பலப்படுத்துகிறார் அப்படின்னா நம்ம செய்கிற காரியங்களை திடனோடு, விசுவாசத்தோடு, தைரியமா எடுத்து செய்ய வேண்டிய பலனை கர்த்தர் தருகிறார். அதான் பலப்படுத்துகிற இருதயம் இல்லையா? நம்முடைய இருதயத்துல பலவீனர்களா, என்ன ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னு தெரியாம, எதை செய்யறோம் அப்படின்னு தெரியாம நம்ம இருக்கிற இருதயத்தை தான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனை தருகிறார். நம்முடைய தீர்மானங்கள் தெளிவடையும்படியாய் கர்த்தர் நல்ல ஒரு பலனை தருகிறார் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, கர்த்தர் என்ன நோக்கத்தோடு நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்துக்கு நேராக இருதயம் தைரியமாய் நடக்கும்படியாய், தீர்மானம் பண்ணும்படியாய் கர்த்தர் பலனுள்ள இருதயத்தை நமக்கு தருகிறார் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையினால் வருகிற எல்லா அதிகாரங்களை செயல்படுத்துகிறவர்களாய் உள்ள பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதுக்குதான் அந்த நம்முடைய இருதயம் புதிதானதாய் மாற வேண்டும் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, எதற்காக இந்த பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார் அப்படின்னா, நீங்க எபேசியர்ல வாசிக்க வேணாம், நோட் பண்ணிக்கோங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிச்சா எதற்காக இந்த பலன் அப்படின்னா, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கும்படியாகத்தான் இந்த பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். பிசாசு தந்திரசாலி. பிசாசு நம்முடைய சிந்தனைகளை, சின்ன சின்ன காரியங்களை, மாறுதலான சிந்தனைகளை போட்டுட்டு பிசாசு போயிடுவான். ஆனா இந்த தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி நம்முடைய இருதயம் பலனடைய வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்கள், நம்முடைய சுய சித்தத்தினாலேயோ நம்முடைய சுய பலத்தினாலேயோ தேவனுடைய காரியங்களை நாம் செய்ய முடியாது என்கிறதை நீங்க வேதத்துல எல்லா இடத்திலையும் பார்க்கலாம். நம்ம என்னதான் ஞானிகளா இருக்கலாம், எவ்வளோ தாளந்துகள் நிறைந்தவர்களா இருக்கலாம், ஆனா அன்பானவர்களை, தேவனுடைய காரியத்தை செய்து நிறைவேற்ற கர்த்தர் தருகிற மெய்யான பலப்பட்ட இருதயம் இல்லை அப்படின்னா கர்த்தருடைய காரியத்தை நம்மால செய்து நிறைவேற்ற முடியாது. நீங்க வேதத்தில் அநேக எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். பெசலேலை குறித்து பார்க்கலாம். பெசலேலுக்கு கர்த்தர் ஒரு உன்னதமான ஊழியத்தை வச்ச உடனே கர்த்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவருடைய இருதயத்தை ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பினேன். அந்த ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினவர்களை நீங்க கூட்டி சேருங்க, அவர்களை கொண்டு இந்த வேலைகளை செய்ய அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கலாம். அன்பானவர்களே, அப்ப கர்த்தர் பலனோடு நம்ம செயல்படும்படியாக, நம்முடைய இருதயத்தை பலப்படுத்தும்படியாக நம்முடைய இருதயத்தை அவர் கேட்கிறார் என்கிறதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, பல நேரத்துல நமக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில பலன் இல்லை, ஏன் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போகிறோம், வீழ்ந்து போகிறோம் அப்படின்னா, அநேகமா நம்ம உண்மையா யோசிச்சு பார்த்தோம், நம்முடைய இருதயம் பலப்படலை, ஸ்ட்ராங்கா இல்லை. இருதயம் தேவனுடைய வார்த்தைகளை பலன் இல்லை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள பலன் இல்லை, பலப்பட்டு நிற்க முடியல, அவருடைய வார்த்தைகள்னால பலன் கொண்டு நிற்க முடியவில்லை. அன்பானவர்களே, அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், இருதயத்தை எனக்கு தான், நான் அதை பலப்படுத்துவேன். பலனுள்ள இருதயத்தை கர்த்தர் தருகிறார். அன்பானவர்களே, பல நேரங்கள்ல பிரச்சனைகளை விடுறதுக்கு ஒரு பலன் வேணும், தெரியுங்களா? பிரச்சனைகளை விட்டு தள்ளுறதுக்கு ஒரு பலன் வேணும். அந்த பலன் நம்மகிட்ட இருக்காது. இதை விட்டு தள்ளிட்டு அடுத்த காரியத்தை பார்த்துட்டு போகலாம். ஆண்டவர் சொல்லுவார், உனக்குன்னு தரிசனம் இவ்வளோ வச்சிருக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிரச்சனையை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இதை விடுறதுக்கு நம்ம என்ன நினைப்போம், நம்ம பலசாலியாக பிடிச்சி வச்சிருக்கோம். இல்லை, பலவீனர்கள் தான் அப்படி பிடிச்சி வச்சிருப்போம். பிடிச்சி வச்சுட்டு அங்கேயே நம்முடைய வாழ்க்கை நின்றுட்டே இருக்கும். அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கை பலனடையணும் அப்படின்னா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விட்டு புதிய பாதையில் நடக்கிறதான் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அவரிடத்துல கேட்கிறார். அன்பானவர்களே, இருதயம் ஒரு மாற்றம் அடையும்படியாய் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார். அன்பானவர்களே, முதலாவது என்ன சொன்னேன், God want to exchange, நம்முடைய இருதயத்தை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவதாக God wants to empower our hearts, நம்முடைய இருதயத்தை பலப்படுத்த விரும்புகிறார். மூன்றாவதாக God want to establish our hearts, நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். அன்பானவர்களே, சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தர் இருதயத்தை என்ன பண்ணுவாரா அப்படின்னா, இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அப்ப இருதயத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணுவார், எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அன்பானவர்களே, சங்கீதம் 31:24 நீங்க பார்க்கலாம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதா இருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். அன்பானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு 1-2 காரியங்களை நம்ம ஜெயிச்சுட்டு வாழலாம் அப்படிங்கிற வாழ்க்கை அல்ல. ஏதோ 1-2 காரியத்தை செஞ்சுட்டோம் நம்ம திருப்தியா வாழலாம்ங்கிற வாழ்க்கை அல்ல. ஒரு சின்ன ஒரு விளையாட்டு போட்டி மாதிரி இல்லை. இது ஒரு தொடர் ஓட்டம் போன்றது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம தெரிஞ்சாலும் தெரியலைன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். லட்சியம் எதுக்கு நேராக ஓடுகிறோம்,
ஆண்டவர் ஒரு நாள் வருவார் மத்திய ஆகாயத்தில். அவர் கடைசி எக்காலம் வரைக்கும். அப்போ நம்ம உயிரோடு இருந்தோம்னா அவரை சந்திக்க நம்ம போவோம். மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள், அவரை சந்திப்போம். அந்த நாளை தேடி தான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ ஓடும்போது நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம நின்று விட முடியாது. நம்முடைய வாழ்க்கை ஸ்திரமாய் ஓடணும், கன்சிஸ்டண்டாக ஓடணும். நம்ம வாழ்க்கை தேவனை சந்திக்கிற நாள் மட்டும் ஓடணும். அப்படின்னா நம்முடைய இருதயம் கர்த்தரால் ஸ்திரப்படுத்தப்பட்ட ஒரு இருதயமாய் இருக்க வேண்டும் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பானவர்களே. ஏதோ ஒன்று ரெண்டு காரியத்தில் ஜெயிச்சேன் போதும் அப்படிங்கிறது அல்ல. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் நான் ஓடிக்கொண்டே இருக்கணும். அதனால தான் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார் என்பானவர்களே. ஸ்திரப்படுத்துவது அப்படின்னா வலிமை, நம்ம இருக்கிற வலிமை குறையாதபடி ஜெயமாய் ஓடிக்கொண்டே இருக்கிற அந்த ஒரு பலனை தான் வேதம் சொல்லுகிறது என்பானவர்களே. அப்போ கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார் அப்படின்னா நம்முடைய இருதயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய இருதயம் அலை மோதுகிறது, அலை பாய்கிறது. நீங்க பார்த்துருக்கீங்களா? அலை பாய்கிற இருதயங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் நீங்க நன்மைகள் பெற்றுக்கொள்ளாத இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் நன்மை ஒன்றும் பெற்றுக்கொள்ளாது தெரியுங்களா? இருமனம் உள்ளவர்கள், ஏதோ ஒரு காரியத்தில் நிலையற்றவர்கள் அல்ல, இருமனம் உள்ளவர்கள், தங்களுடைய வழிகள் எல்லாவற்றிலும் சொல்லுங்களேன். இதெல்லாம் தெரிஞ்ச வசனம் தானே. இருமனம் உள்ளவன் யாக்கோபுல இருக்கு. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றிருக்கிறான். இருமனம் மட்டும் இருந்துச்சு ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிலையா காரியங்களை செய்ய முடியாது. பலருடைய வாழ்க்கையில இதை நம்ம நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள் எப்படி இருக்கும், ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அது ஐயோ நம்ம தப்பா வந்துட்டோம், இன்னொரு பாதையில அப்படின்னு இன்னொரு பக்கமா ஓடுவாங்க. கொஞ்சம் ஓடுறோட ஐயோ இல்ல எங்க தப்பா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பழைய வாழ்க்கைக்கு ஓடுவாங்க. இப்படியே அலைசடிப்படுகிற வாழ்க்கை எந்த முன்னேற்றமும் பெறாது. அதனாலதான் யாக்கோபு சொல்லுகிறது, யாக்கோபுல எழுதப்பட்டிருக்கிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை நிலையான ஒரு வாழ்க்கையா இருக்கணும், கன்சிஸ்டன்டா ஸ்டேபிளான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். செய்கிற காரியங்கள் நிலைத்து நின்று செய்யணும். நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் அப்படின்னா கர்த்தர் எனக்கு இந்த தரிசனத்தை தந்திருக்கிறார், இதை நான் செய்து நிறைவேற்றுகிறேன் அந்த ஒரு வாஞ்சியோடு நம்ம செய்து கன்சிஸ்டன்டா நிறைவேற்றுகிற ஒரு இருதயம் இருக்கணும். அப்படின்னா நம்முடைய இருதயத்தை கர்த்தரிடத்துல கொடுக்கணும் என்பானவர்களே. கர்த்தர் அதுக்காக தான் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார். ஏன்னா கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். பலருக்கு இந்த ஸ்திரப்பட்ட இருதயம் இல்லைன்னு வைங்களா, எப்படி ஆயிரும் தெரியுங்களா? ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பழகிருக்கேன். பேசிக்கிட்டே வருவாங்க. திடீர்னு இன்னொருத்தர் பார்த்தோம்னா நம்ம பேசி அந்த ஸ்டேட்மெண்ட் கூட கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. அப்படி அவங்க கூட திரும்ப அப்படியே போயிடுவாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட ஒன்று கேட்டு நீங்க பேசுனீங்க, நம்ம திரும்ப பார்ப்போம், என்ன நம்மகிட்ட தான் பேசிட்டு வந்துருக்காங்க, ஆழத்துக்கு ஒன்றும் அந்த சொன்னதே சொல்லி முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம அவங்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அவங்க சிந்தனையிலே இருக்காது. ஏன்னா அவங்க சிந்தனையிலே இருக்காது. அப்புறம் வேற ஒரு காரியம் அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே வருவாங்க, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காரியத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா திடீர்னு அவங்களுடைய பேச்சு வேற மாதிரி போயிடும். ஏதோ ஒரு காரியத்தை பத்தி வேற மாதிரி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், என்னடா இது வேற ஒரு காரியத்தை பத்தியில பேசிட்டு இருந்தோம், இப்ப வேற மாதிரி காரியம். இது என்ன அப்படின்னா இருதயம் நிலையற்ற இருதயம் ஸ்டேபிளா இல்ல. ஒரு காரியத்துல நிலையாய் நிற்க முடியல, ஒரு காரியத்தை நிலையாய் நின்று தியானிக்க முடியல, ஒரு விசுவாசத்துல நிலையாய் நிற்க முடியல. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தை கர்த்தரிடத்துல கொடுத்தா கர்த்தர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது என்பானவர்களே. அப்ப கர்த்தர் எதற்காக நம்முடைய இருதயத்தை கேட்கிறார் அப்படின்னா நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தும்படியாய் கேட்கிறார் என்பானவர்களே. யாக்கோபு 1:8 எதிலிருந்து கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார் அப்படின்னா யாக்கோபு 1:8 வாசிக்கலாம். யாக்கோபு 1:8 சிந்தனைகள், நம்முடைய சிந்தனைகளை ஸ்திரப்படுத்தும்படியாகத்தான் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அவரிடத்துல கேட்கிறார். நம்முடைய சிந்தனைகள் அநேக நேரங்கள்ல அலை மோதிக்கொண்டே இருக்கும். ஒரு சிந்தனையிலிருந்து இன்னொரு சிந்தனையில அந்த சிந்தனை மாறிக்கிட்டே இருக்கும். அந்த சிந்தனைகளை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக தான் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார், சிந்தனைகள் ஸ்திரப்படுவதற்காக. இரண்டாவதாக சங்கீதம் 112 சங்கீதம் 7-8 வசனங்களை வாசித்தால் அந்த வசனம் சொல்கிறது, சங்கீதம் 112:7-8 பாருங்க. எதுல இருந்து நீங்கி இருதயம் ஸ்திரப்படணும் அப்படின்னா பயத்திலிருந்து நீங்கி இருதயம் ஸ்திரப்படணும். அநேகருக்கு பயமுள்ள இருதயம், பயம் அநேக இடத்துல நம்ம திடனற்று போக பண்ணும். நம்ம செய்கிற காரியங்களை திடனாய் செய்ய முடியாதபடி பண்ணும். பயத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அவருடைய கரத்துல கேட்கிற அன்பானவர்களே. இன்னும் நீங்க எபிரேயர் 13வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நோட் பண்ணிக்கோங்க, நீங்க அப்புறமா வாசிங்க. எதிலிருந்து கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார் அப்படின்னா பலவிதமான போதகங்களிலிருந்து நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். கேட்கிற போதகங்கள் எல்லாம் நல்ல போதகங்கள்
போதகங்களா இருக்கணுங்கிற தேவை கிடையாது. வேதத்தை திறந்து ஆராய்வதற்கு கர்த்தர் நமக்கு நல்ல கண்களை தந்திருக்கிறார், நல்ல ஞானத்தை தந்திருக்கிறார். அப்ப கேட்கிற போதகங்கள் இருந்து நம்ம ஸ்திரமா இருக்கணும். நம்ம டாக்டரின்ல நம்ம ஸ்டேபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார். அப்ப இருதயத்தை கர்த்தரிடத்துல கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி தருகிறார். நம்ம கேட்கிற சத்தியங்களே ஸ்திரமாய் நிற்கும்படியே கர்த்தர் ஸ்திரப்படுத்தி தருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. இப்ப மூன்றாவது காரியமாக நம்ம எதுக்காக கர்த்தர் கேட்கிறார் அப்படின்னா நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தும்படியாக, எஸ்டாப்ளிஷ் பண்ணும்படியாக கேட்கிறார். நான்காவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எதற்காக கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார் அப்படின்னா நம்முடைய இருதயத்தை நிரப்பும்படியாய் கேட்கிறார். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரம் 17வது வசனம். நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார். பாருங்க, கர்த்தர் தம்முடைய சாட்சி எப்படி விளங்க பண்ணுகிறாராம் அப்படின்னா நம்முடைய இருதயத்தை நிரப்பி சாட்சியை விளங்க பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதுக்கு நம்முடைய இருதயத்தை கேட்கிறார் அப்படின்னா நம்முடைய இருதயத்தை நிரப்புவதற்காக. மனுஷன் நிரப்புனா எப்படி நிரப்புவான் தெரியுங்களா? வீடு ஷிஃப்ட் பண்ணவங்களும் தெரியும் மனுஷன் நிரப்புனா எப்படி நிரப்புவான் அப்படின்னு. சரிங்களா? நம்ம அப்படி நினைப்போம். எப்படின்னா ஏதோ ஒரு கடையில் ஒரு பொருளை பார்ப்போம், நமக்கு ஒரு ஆசை இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்னா இது 2050 நமக்கு இது பயன்படும். ஆனால் நம்ம வாங்கி இன்னைக்கே வச்சோம்னா நம்ம காசு சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி அதுக்கு நம்ம வாடகையை கொடுத்து வீட்டில் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். எல்லாரும் நம்ம எல்லாரும் தான் வச்சிருப்போம். வச்சுட்டு அது 2050 நம்ம இருப்போமாங்கிறதே நமக்கு தெரியாது. இந்த நாட்டில் இருப்போமான்னு தெரியாது, இருப்போமானு தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், 2050 இது நமக்கு நம்ம பிள்ளைகள் வந்து கல்யாணம் ஆகிற விட நமக்கு இது பயன்படும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கி வச்சிருக்கிறவங்க தான் பார்த்துருக்குறேன். பிள்ளைங்களுடைய திருமண நாட்களில் இது பயன்படும். பிள்ளைங்க எத்தனை வயசுங்க ஆச்சு பிள்ளைக்கு அப்படின்னு கேட்டால் 3 வயசு ஆயிடுச்சுங்க, இப்போ 4வது வயசுக்கு போகிறா அப்படின்னு. இது மனுஷனுடைய நிரப்புதல் இப்படி தான். நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன், எப்படி அந்த வீட்டில எல்லாம் வந்து ஒன்று வாங்கி வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு வந்து ஒமானுக்கு வந்த உடனே முதல்ல பார்த்த உடனே நமக்கு வந்து எல்லாருக்கும் என்னடா இந்தியாவில் இதெல்லாம் ஜிம்ல தானே இருக்கும், நமக்கு இப்போ எல்லாருக்குமே வந்துச்சு இதெல்லாம் ஜிம்ல தானே இருக்கும், நமக்கும் வீட்டில் அப்போ உடனே பயங்கர சிந்தனைகள்லாம் வரும். நம்ம வந்து இது 50 கிலோ இருக்கிறவங்க ஒரு 30 கிலோ மாதிரி கற்பனைலாம் வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். வீட்டு வேற ஆளை வச்சு செய்வோம், வீட்டு வேற ஆளை வச்சு செஞ்சுட்டு நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் போதாது, இதோட சேர்த்து நமக்கு நடக்கிற வெளியே மனம் போல இடம் கிடக்குங்க, பாதுகாப்பு வேற. கவர்மெண்ட் வந்து போலீஸ் செக்யூரிட்டி அவ்வளோ ப்ரொடெக்ஷன், ஆனால் வெளியே போய் நடக்க மாட்டோம். நடக்கிறதுக்கு வீட்டில் ஒரு மிஷினை வாங்கி வச்சு அது ஒரு நாள் நல்லா நடந்து பார்த்தோன்னா ஒரு திருப்தி, அப்பா பரவாயில்ல நமக்கு நம்ம வீட்டில் ட்ரெட்மில் இருக்கு. 3வது நாள் தான் தெரியும் இது நல்ல துணி காய போடுறதுக்கு சூப்பரான மிஷின் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறப்ப எல்லா வீட்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இது மனுஷன் சேர்க்கறது இப்படிதான். மனுஷன் வந்து இருதயத்தை நிரப்பணும்னா இப்படிதான் நிரப்போம். மனுஷன் நிரப்ப கொடுத்தீங்கன்னா இப்படிதான் நிரப்போம். எல்லா குப்பை என் உலகத்துல கிடக்கிற எல்லா குப்பையும் எங்க இருக்கும், வீட்டுக்குள்ளதான் இருக்கும். ஏன்னா நமக்கு என்ன தோணும்னா இது என்னைக்கா ஒரு நாள் பயன்படும். நம்முடைய இருதயம் அப்படிதான். நம்ம இப்படிதான் சொல்லுவோம், இருதயம் அப்படிதான். ஏதாவது ஒரு கோபம் இருக்கும், நமக்கு நல்லாவே தெரியும் அந்த கோபத்தினால ஒரு பிரயோஜனம் நம்ம உள்ள தரும். இது வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நமக்கு பயன்படும். அதனால அந்த கோபத்தை உள்ளே வச்சுக்கிறது, நம்ம அதை விட்டுறக்கூடாது. விட்டா ஏன்னா 10 வருஷம் கழிச்சு நம்ம அதை வந்து எடுக்க முடியாது. 10 வருஷம் கழிச்சு நம்ம இருப்போமானே தெரியாது. நம்ம அது மாதிரி கோபம், எரிச்சல், பொறாமைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வந்து உள்ள போட்டு நம்ம வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் வேற. இது கண்டிப்பா அது இதுல வேற நம்ம சுத்தம் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா? சுத்தம் பண்ணுறோம், சாரி நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இப்போ நம்ம சுத்தம் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா? 10 கோபம் இருக்கும் உள்ள. நம்ம என்ன பண்ணுவோம், டீசெண்டான ஒரு 5 கோபத்தை உள்ள வச்சிருவோம். ஏன்னா இதுக்கெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. கோபம் இருந்தாலும் இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் உண்டு. இது இந்த காரணத்தினால தான் நான் இதுக்கு உங்கள்கிட்ட கோபப்படுறேன், இந்த காரணத்தினால தான் இந்த பிரச்சனை இருக்கு. மீதி வந்து அந்த மீதி 5 பேர் இந்த உலகத்துல இல்லாமல் போயிருப்பாங்க, இல்லைன்னா இந்த ஊர்ல இல்லாமல் போயிருப்பாங்க. கோபத்தை உள்ள வச்சோம், அதெல்லாம் நம்ம எடுத்து வெளியே போடுவோம். ஆனா நம்ம என்ன பண்ணோம், இருதயத்தை நிரப்பிக்கிட்டே இருப்போம். கோபம், எரிச்சல், பொறாமைகள், கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், தேவையே இல்லாத கண்ணீர்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்த கண்ணீர்கள். பிள்ளைகள்லாம் இன்னும் இவ்வளோதான் இருக்குது. ஆனால் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை குறித்த கவலைகள், பிள்ளைங்களுக்கு யார் எங்கேருந்து மாப்பிள்ளை கிடைக்குமோ, எவ்வளவோ கவலைகள், கண்ணீரோட நம்ம இருக்கும்போது அன்பானவர்களே, கர்த்தர் நம்மிடத்தில் என்ன கேட்குறா தெரியுங்களா? கிவ் யூர் ஹார்ட் டு மீ, ஐ வில் ஃபில் இட். நான் அதை
நிரப்புகிறேன், அதை என்ரிச் பண்ணுறேன், அதை நான் ஃபில் பண்ணி நான் புதிய இருதயத்தை உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தை கொடுக்க நம்ம கர்த்தரிடத்தில் கொடுக்க நம்ம பிரியப்பட வேண்டும் அன்பானவர்களே. எதுக்காக கர்த்தர், எதை வைத்து கர்த்தர் நிரப்புவார் அப்படின்னா அன்பானவர்களே, கர்த்தர் நிரப்புகிறது வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பிலிப்பியர் 4:7 வாசிச்சிங்கன்னா கர்த்தர் எதனால நிரப்புவார் அப்படின்னா இந்த 2 வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம நிறைவு செய்யலாம். பிலிப்பியர் 4:7 அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கர்த்தர் நிரப்புனா எப்படி நிரப்புவாராம்? சமாதானத்தினால். புத்திக்கு எட்டாத சமாதானம். புத்திக்கு எட்டாத, அது முன்னாடி நானும் சமாதானம்னு யோசிப்பேன், ஆனா அது இப்படி யோசிக்கணும், அதோட சேர்த்து யோசிக்கணும். புத்திக்கு எட்டாத சமாதானம் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனுஷனுடைய சிந்தனையில தோன்றாத சமாதானம். நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன நினைச்சிருப்போம், இப்படிதான் சமாதானம் வரும், அப்படி அல்ல, அதற்கு மேலான சமாதானத்தினால நிரப்புவார். ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா ரோமர் 13, ரோமன்ஸ் 15:13 உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். எதனால நிரப்புவாரா? கர்த்தர் நிரப்புனா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும். அப்ப கர்த்தர் நம்முடைய இருதயத்தை எதுக்கு கேட்கிறார் அப்படின்னா, நம்ம இருதயத்தை அவர் நிரப்ப விரும்புகிறார். எதனால நிரப்பணும் அப்படின்னா, தேவையில்லாத குப்பைகள் அல்ல, எல்லாத்தையும் எடுத்து போட்டு சந்தோஷத்தினால சமாதானத்தினால நிரப்பும்படியாகத்தான் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார் என்பானவர்களே. இப்ப இந்த நாள்ல கர்த்தர் எதை நம்மிடத்துல கேட்கிறார் அப்படின்னா, அநேக நேரத்துல கிறிஸ்தவ முறையில நம்ம வளர்ந்து வந்த முறைகள்ல நம்ம எதை கவனத்துல கொள்வோம் அப்படின்னா, காணிக்கைகளை கர்த்தர் பிரியப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்கள்ல அதுல நம்ம அப்படியே கவனத்தை செலுத்துவோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், காணிக்கைகளை விட பலிகளை விட நம்முடைய இருதயத்தை கர்த்தர் கவனமாய் கவனிக்கிறார். நம்ம பலி செலுத்துவது முக்கியம் அல்ல, பலி செலுத்தணும் தான், கர்த்தர் கற்றுக் கொடுத்தது தான். பலி செலுத்தணும் தான், அதை யாருக்கு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எல்லாம் செய்யணும், அதன்படி நம்ம செய்ய வேண்டியது தான். ஆனால் அது செய்வதை விட மேலாக கர்த்தர் எதை கவனிக்கிறார் அப்படின்னா, நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் கவனம் உள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பானவர்களே. அப்ப நம்மிடத்துல கர்த்தர் காணிக்கை, அளவுக்கு அதிகமான காணிக்கையை மட்டுமல்ல, அதற்கு மேலாக நம்முடைய இருதயத்தை கர்த்தர் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பார்கள். ஏன் கர்த்தர் கேட்கிறார் அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய இருதயத்துல ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறார், ஒரு புதிய இருதயத்தை தர விரும்புகிறார். நம்ம இவ்வளவு நாள் சிந்தித்த சிந்தனைகளின் படி அல்ல, நம்முடைய வித்தியாசமான ஒரு சிந்தனைப்படி. நம்ம பல நேரங்கள் நம்முடைய கற்பனை கெட்ட வித்தியாசமான சிந்தனைகள் எல்லாம் யோசிப்போம். இல்ல, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய சிந்தனைகள்லாம் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத சிந்தனைகளாய் இருக்கிறது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட புதிய சிந்தனைகளை, புதிய தரிசனங்களை, புதிய பார்வையில நம்மை நடத்தும்படியாகத்தான் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அவர் கேட்கிறார். அன்பானவர்களே, ஏன் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை பலப்படுத்த வேண்டும் என்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். பலவீனமுள்ள இருதயத்தோட இத்தனை நாட்கள் குந்தி நடந்தது போதும், பலவீனமுள்ள இருதயத்தோட சோர்ந்து நடந்தது போதும். இருதயத்துல பலன் உள்ளவனாய் திடகாத்திரமாய் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நடக்கிற ஒரு இருதயத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் கர்த்தர் கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறார், நீ இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லி. எதற்காக கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். ஸ்திரமற்றவர்களாய், எந்த ஒரு பாதையில முன்னேற முடியாதவர்களாய், அங்கு இங்கு ஓடி அலைந்த நம்முடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் கேட்கிறார், உன் இருதயத்தை என்னிடத்திலே தான், நான் அந்த இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறேன், வார்த்தையினால ஸ்திரப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார். பாருங்க, கடைசி அதுக்காக கேட்கிறார் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை நிரப்ப விரும்புகிறார். இதனால சந்தோஷத்தினால சமாதானத்தினால கர்த்தர் நம்முடைய இருதயத்தை நிரப்பும்படியாகத்தான் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார். நம்ம எல்லாரும் எழுமி நிற்போமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற புதிய காரியங்களுக்காக நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். உண்மையுள்ள இருதயத்தோட கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பதில் அளிக்கிறார். அன்பானவர்களே, உண்மையுள்ள இருதயத்தோட கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய பார்வை, நான் ஏதோ ஒன்று செஞ்சேன் கர்த்தருக்கு, நான் இந்த காணிக்கை கொடுக்குறேன், இல்லை ஒருவேளை நான் கர்த்தர் ஆலயத்தில் நான் இந்த காரியங்கள் செய்கிறேன், ஆலயத்தில் நான் சரியாக வந்து போகிறேன், இல்லை ஏதோ ஒரு காரியங்கள், ஒரு சில காரியங்களை நம்ம வச்சுட்டு நமக்கு நாமே திருப்தியாக இருந்தோம் அப்படின்னா, இந்த நேரத்தில் நமக்குள்ளே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, என் இருதயத்தை கர்த்தருடைய கரத்தில் நான் கொடுத்துருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அன்பானவர்களே, இருதயம் அப்படிங்கிற வேலை மறுபடியும் அதை புரியாத ஒரு காரியமாக நம்ம எடுத்துக்கொள்ளாதபடி நம்முடைய உள் மனிதனை, நம்முடைய உள் மனதை கர்த்தர், நம்முடைய சிந்தனைகளை, யோசனைகளை, தீர்மானங்களை, நம்முடைய அணுகுமுறைகளை எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் நம்ம கொடுத்துருக்கிறோமா அப்படிங்கிறத உண்மையாக ஒரு முறை நம்ம யோசித்து பார்ப்போம். அன்பானவர்களே, ஏன்னா கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார். நம்ம எல்லாவற்றையும் கொடுத்தோம்,
இருதயத்தை மட்டும் கர்த்தரிடத்துல விலக்கி வைக்கிறோமே என்றால், அன்பானவர்களே, ஒரு திருமண பந்தத்துல எப்படி இருதயம் முக்கியமா இருக்கிறது, அப்படிதான் இந்த உறவுலே முக்கியமா இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் கவனமாய் கேட்கிறார், உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் இருதயத்தை தான் கேட்கிறார். இருதயத்தை கொடுக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அதனுடைய வெளிப்பாடுகள் வித்தியாசமானதாக இருக்கும். கர்த்தருக்கு எதையும் இருதயத்தை கொடுத்தா எதையுமே நான் செய்ய முடியும் என்கிற தைரியத்தோடு கர்த்தருடைய கரத்தில் தன்னை அர்ப்பணிப்பான்பானவர்களே, அந்த ஒரு அர்ப்பணத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உண்மையுள்ள இருதயத்தோடு கர்த்தருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? உண்மையாய் சொல்லுவோம், ஆண்டவரே என் இருதயத்தை நம்முடைய கரத்தில் தருகிறேன். ஒருவேளை கர்த்தர் இந்த நேரத்தில் பேசின வார்த்தைகள், ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்திருக்குமே ஆனால், இல்லை பேசியிருக்குமே ஆனால், கர்த்தரை பார்த்து சொல்லுவீங்களா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் அந்த ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே, நானும் இன்னும் இந்த காரியங்களை பார்த்தே இருக்கிறேன், என் இருதயத்தை குறித்த கரிசனையற்றவனாக இருக்கிறேன் ஆண்டவரே, என் இருதயத்தை உடைய கரத்தில் தருகிறேன், எனக்குள்ள ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் நீர் செய்யுங்க ராஜா, என் இருதயத்தை ஒரு மாற்றத்தை தாங்க, இருதயத்தில் ஒரு மாற்றத்தை தாங்க, என்னுடைய சிந்தனைகளில் ஒரு மாற்றத்தை தாங்க, என்னுடைய யோசனைகளில் ஒரு மாற்றத்தை தாங்க, என்னுடைய காரியங்களை நான் அணுகுகிற முறைகளில் எனக்கு ஒரு வித்தியாசத்தை தாங்க ராஜா. ஆண்டவரே என் பேச்சில் ஒரு வித்தியாசத்தை தாங்க, என் செயல்களில் ஒரு வித்தியாசத்தை தாங்க. இனிமேல் நான் போகிற இடங்களில் ஆண்டவரே நான் வித்தியாசமாய் செயல்படுகிறவனா இருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் நான் வித்தியாசமாக செயல்படட்டும் ஆண்டவரே. என் தேவன் உமக்கு சாட்சி உள்ளவனா இருக்கட்டும்ப்பா ஆண்டவரே. என் இருதயத்தை உடைய கரத்தில் தருகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அன்பானவர்களே. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மாற்ற விரும்புகிறார், இருதயத்தில் ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறார். நம்முடைய சிந்தனை கெட்டின மாற்றம் அல்ல. நம்ம ஒருவேளை இவ்வளவு காலங்கள் பிரயாசப்பட்டு இப்படிப்பட்ட மாற்றங்களை நானே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். அன்பானவர்களே, கர்த்தர் தருகிற மாற்றம் வித்தியாசமானது. அவர் தருகிற மாற்றத்துக்காக நம்முடைய இருதயத்தை அப்படியே அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே என் இருதயத்தை நம்முடைய கரத்தில் தருகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அன்பானவர்களே. அநேக நேரங்களில் நம்முடைய இருதயம் பல நேரங்களில் பலவீனமுள்ள இருதயமாய் இருக்கிறத நமக்கே தெரியும். ஒரு சின்ன ஒரு செய்தியை கேட்கறதுக்குள்ள, நமக்கு சம்பந்தமே இல்லாத செய்தியாக இருக்கும், ஆனால் சின்ன ஒரு செய்தியை கேட்கறதுக்குள்ள உடைந்து போய் சுக்கு நூறாக உடைஞ்சு போய் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்னன்னு யோசிக்கவே தெரியாமல், அடுத்த நாள் காரியங்களை செய்ய முடியாமல் எவ்வளவோ நேரத்தில் நம்ம உடைந்து போயிருக்கலாம். இந்த நேரத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட நம்முடைய இருதயத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். இருதயத்தை நான் பலப்படுத்த விரும்புகிறேன், அந்த இருதயத்துக்குள்ளே தான் நான் ஒரு பலனை தர விரும்புகிறேன். எப்படிப்பட்ட பலன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியினால உண்டாகிற பலன். பரிசுத்த ஆவியினால உண்டாகிற பலன் அப்படின்னா, எந்தெந்த சூழ்நிலைகள் நம்ம இடித்து போடுகிறதோ அந்த நேரத்தில் வார்த்தையினாலே கர்த்தர் பலப்படுத்துகிறவராய், பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவராய், அந்த காரியங்கள் அந்த சூழ்நிலைகள் நம்மை பலவீனப்படுத்தாதபடி கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களினால் நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துகிற ஒரு இருதயமாய் நம்முடைய இருதயத்தை மாற்றவே கர்த்தர் விரும்புகிறார். அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தை அவருடைய கரத்தில் கொடுப்போமா? உண்மையாய் அவருடைய கரத்தில் கொடுக்கிறவர்கள் இந்த மகிமையை நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். என்பானவர்களை விசுவாசத்தோட சொல்லுவோம். ஆண்டவரே என் இருதயத்தை நம்முடைய கரத்தில் தருகிறேன், பலவீனமான என் இருதயத்தை ஆண்டவரே நம்முடைய கரத்தில் தருகிறேன். ஆண்டவரே என் பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போடுங்க. பலவீனமான என் இருதயத்தை ஆண்டவரே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இருதயமாய் மாற்றுங்க. ஆண்டவரே உமக்கென்று வைராக்கியமாய் நிற்கிற ஒரு இருதயமாய் மாற்றுங்க. ஆண்டவரே தீர்மானங்களை எடுக்கிற ஒரு இருதயமாய் மாற்றுங்க. இத்தனை நாட்கள் என்னுடைய தீர்மானங்களை நான் எடுக்கலப்பா, சுற்றி இருந்த ஜனங்கள் எடுத்தாங்க. ஆண்டவரே இன்னைக்கு நான் என்னுடைய இருதயத்தை உடைய கரத்தில் தருகிறேன். ஆண்டவரே என்னை குறித்து நான் ஒரு தீர்மானம் எடுக்கும்படியா கர்த்தாவே என் இருதயத்தை பலப்படுத்துங்க. ஆண்டவரே ஒரு ஸ்ட்ராங் ஹார்ட்டை எனக்குள்ள தாங்க ராஜா. ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து ஆண்டவரே சத்தியத்தின்படி நடக்க எனக்கு ஒரு நல்ல ஒரு இருதயத்தை கர்த்தனை தாங்க ராஜா அப்படின்னு சொல்லி கேட்போம். அன்பானவர்களே, கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். நம்முடைய இருதயத்தை கேட்கிற நம்முடைய இருதயத்தை கர்த்தர் நேர்த்தியாய் மாற்றி நம்முடைய கரங்களில் தருவார். ஒரு பலனுள்ள இருதயத்தை தருவார். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை நம்முடைய இருதயங்கள் அலைசடிப்பட்டதாய், ஒருவேளை நம்முடைய சிந்தனையிலே அநேக நேரங்களில் நம்ம யோசித்திருந்திருக்கலாம், ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஒரு கட்டம் இப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்கிறேன், அடுத்த கட்டம் தவறான காரியங்கள் வேற பாதையில ஓடுகிறேன், அடுத்து மறுபடியும் நான் வேற பாதையில ஓடுகிறேன், இங்கு அங்குமாய் மாறி மாறி அலைசடிப்பட்டவனாய் எது நன்மை எது தீமை அப்படின்னு தெரியாம ஓடுகிறேன், என்ன பேசுறேன்னு தெரியாம பேசுகிறேன், எந்த பாதையில நடக்கிறதுன்னு தெரியாம நான் நடக்கிறேன், என்ன கூட வருகிற நண்பர்களோட சேர்ந்து நானும் நடந்து கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நிற்போமே. ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே என் இருதயத்தை உம்முடைய
கரத்துல தருகிறேன் ஆண்டவரே. ஒரு அஸ்திபாரம் உள்ள ஒரு இருதயமாய் ஆண்டவரே, ஸ்திரப்பட்ட ஒரு இருதயமாய் ஆண்டவரே, என் தேவனே அப்பா, ஒரு பூரணமாய் ஸ்திரப்பட்டு நிலைத்து நிற்கிற ஒரு இருதயமாய் ஆண்டவரே, என் இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. இருதயத்தை ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே, அதன் மேல என்னை நீர் கட்டி எழுப்புங்க ராஜா. என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா ஆண்டவரே. என் தேவனே அப்பா, என் இருதயம் முதலாவது ஸ்திரப்படட்டும் அப்பா ஆண்டவரே. இருதயம் ஸ்திரப்படுத்தி அதுக்கு மேல என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நேர்த்தியாய் கட்டி எழுப்புங்க. அநேக நேரத்துல ஸ்திரமற்ற இருதயங்கள் குடும்பங்களை கூட அசைத்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களை, உணர்ந்து சொல்லுவோம் ஆண்டவரே, என் இருதயம் ஸ்திரமாய் மாறட்டும் அப்பா ஆண்டவரே. என் இருதயம் ஸ்திரமாய் மாறட்டும் ஆண்டவரே. என் குடும்பம் ஆண்டவரே ஸ்திரமாய் நிற்கும்படியா என் இருதயம் முதலாவது ஸ்திரமாய் மாறட்டும். என் சிந்தனைகள் ஸ்திரமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒரே சிந்தனை, ஒரே பார்வையில பார்க்கிறவனாய் ஆண்டவரே, என் சிந்தனைகளை கர்த்தர் நீர் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய கண்களை கொண்டு பார்க்கிறவனாய் என் பார்வையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்போமா அன்பானவர்களே. கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறார் அன்பானவர்களே. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். இவ்வளவு காலம் ஒருவேளை கண்ணீரான சூழ்நிலைகள், கவலைகள், வேதனைகள், போராட்டங்கள், மற்றவர்களை குறித்த குறைகள் எல்லாவற்றையும் நம்முடைய இருதயத்துல போட்டு நிரப்பி வச்சிருந்திருக்கலாம். எதுக்குமே பிரயோஜனப்படாது. நீங்க உண்மையா யோசித்து பார்த்தா நம்ம இன்னைக்கு நிரப்பி வச்சிருக்கிற எதுவுமே யாருக்குமே பிரயோஜனப்படாது. நமக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயத்துல தவறான சிந்தனைகள் நம்முடைய சரீரத்துல வியாதிகளாய் வெளிப்படுகிறது. வியாதியை கூட கொண்டு வந்துடும் அன்பானவர்களே. நம்முடைய மன வேதனைகளை கொண்டு வந்துடும், டிப்ரெஷன்ஸை கொண்டு வந்துடும். இருதயத்துல தேவையில்லாத குப்பைகளை போட்டு 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 எனக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வைத்து, ஒருவேளை இந்த நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு உணர்வை தருவாரே. இந்த நேரத்துல கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, இருதயத்துல ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. குப்பைகளை எல்லாம் எடுத்துருங்க ஆண்டவரே. என் தேவனே, எனக்குள்ள ஒரு சமாதானம் உள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. சமாதானம், சந்தோஷம் உள்ள ஒரு இருதயத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. என் இருதயத்தை நீங்க நிரப்புங்க, சந்தோஷத்தினால நிரப்புங்க. உலக கவலைகள், தேவையில்லாத குழப்பங்கள், வேலைகளை குறித்த கவலைகள், எதிர்காலங்களை குறித்த கவலைகள் எல்லாம் இந்த நேரத்துல விலகி போகட்டப்பா ஆண்டவரே. நீர் ஒரு சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே. நிரப்பப்பட்ட ஆண்டவருடைய சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு இருதயத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்போமா அன்பானவர்களை. கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மாற்ற உண்மையுள்ளவராக, வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய காணிக்கைகளை விட ஆண்டவரே, எங்களுடைய பலிகளை விட கர்த்தர் நீர் எங்களுடைய இருதயத்தை கவனமாய் கவனிக்கிறீரப்பா ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை உம்முடைய கரத்தில் தருகிறோம் ராஜா. ஆண்டவரே, இருதயத்தை கர்த்தாவே உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீர் ஒரு புதிய இருதயமாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த நேரத்தில் உண்மையாய் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ ஆண்டவரே, என் இருதயத்தில் ஒரு மாற்றம் வேணும், என் இருதயத்தில் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தாவே யாரெல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, கர்த்தாவே இருதயத்தில் கர்த்தர் நீர் ஒரு மாற்றத்தை தருவீராக ராஜா. சிந்தனைகள் ஒரு மாற்றத்தை தருவீராக. நேற்று வரை யோசித்த அதே பார்வையில் அல்ல, அதே யோசனையின் படி அல்ல கர்த்தாவே, ஒரு புதிய பாதையில் அவர்களை நீ நடத்துவீராக ராஜா. நீ நினையாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே அப்பா. அவருடைய வாழ்க்கை, அவர்களுடைய இவ்வளவு நாட்கள் சிந்தனையில எட்டாத ஒரு புதிய பாதையில கர்த்தர் நீர் அவர்களை நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த பலவீனம் உள்ள இருதயத்தை உடைய கரத்துல தந்திருக்கிறார்களோ, சின்ன சின்ன காரியங்களும் ஆண்டவரே எனக்கு வேதனையா இருக்குது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பலவீனம் உள்ள இருதயங்களை உடைய கரத்துல தந்திருக்கிறார்களோ, கர்த்தர் நீர் பலப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே, உடைய வார்த்தையை மன்னாவினால பலப்படுத்துவீராக கர்த்தாவே அப்பா. ஆண்டவரே, என் தேவன் வாக்கு தத்தங்களினாலே பலப்படுத்துவீராக கர்த்தாவே. பலனுள்ள இருதயத்தை கர்த்தர் நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே அலைசடிப்படுகிற இருதயமாய் ஆண்டவரே, ஒரு நிலையற்ற ஒரு இருதயமாய் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி உடைய கரத்துல தன்னுடைய இருதயங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ கர்த்தாவே அப்பா, ஒரு நிலையான, ஒரு ஸ்திரமான ஒரு இருதயத்தை கர்த்தர் நீர் கொடுத்தருளுவீராக ஆண்டவரே. தரிசனமுள்ள கண்களை தருவீராக ஆண்டவரே. தரிசனத்தின் பாதையில நடக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக ராஜா. தெளிவான வெளிப்பாடுகளை தருவீராக. கைட்டு செய்கிற காரியங்கள் நன்மை எது, தீமை எது என்பதை அறிந்து செயல்பட ஆண்டவரே, அறிந்து ஆரம்பிக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக ராஜா. தேவையில்லாத குழப்பங்களை விட்டு கர்த்தர் நீர் விலக்குவீராக ராஜா. ஆண்டவரே, கவனமாய் காரியங்களை செய்ய ஆண்டவரே, உறுதியான பாதைகளை நடக்க கர்த்தர் நீர் அவர்களை கரம் பிடித்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தீர்மானங்கள் எடுக்கும் போது ஆண்டவரே, உறுதியான தீர்மானங்களை எடுக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, இந்த தேவனப்பா நீர் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரமான இருதயத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த நேரத்துல இருதயம் நிரப்பப்படலையே அப்படின்னு சொல்லி, தீமையான காரியங்களால நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி உம்முடைய கரத்துல தந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த இருதயங்களை கர்த்தர் நீர் நிரப்புவீராக. சந்தோஷத்தினால, சமாதானத்தினால நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பழைய கோபங்கள், பழைய பாவ வாழ்க்கைகள், பழைய சிந்தனைகள், பழைய நட்புகள், பழைய
ஆண்டவரே யோசனைகள், ஆண்டவரே பழைய காரியங்களை அணுகுகிற முறைகள், ஆண்டவரே பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே சமாதானம் சந்தோஷத்தினால ஆண்டவரே இருதயங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்துல கர்த்தர் நீர் சொன்ன வார்த்தையின்படியே இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னீரேன். ஆண்டவரே இருதயங்களில் ஒரு மாற்றத்தை தருவீராக ராஜா. ஆண்டவரே இருதயங்களில் ஒரு மாற்றத்தை தருவீராக. எங்களை கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை தாங்க ராஜா. எங்களுடைய பேச்சுகள்ல, சிந்தனைகள்ல, செயல்கள்ல ஆண்டவரே ஒரு வித்தியாசம் உண்டாகட்டப்பா. கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய், கர்த்தாவே ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிற்கும்படியாய் எங்களை நீர் மாற்ற வேண்டுமா உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே இம்மட்டும் உம்முடைய கிருபை இருந்ததற்காய் நன்றி. கர்த்தாவே தந்திருக்கிற வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே என் தேவனே அப்பா, வார்த்தைகளை ஆண்டவரே விதைக்கப்பட்ட இருதயங்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் ஒவ்வொரு இருதயங்களையும் விதைத்த வசனங்கள் ஆண்டவரே அநேகமாய் கனி கொடுக்க, பலன் கொடுக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே அப்பா, இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்போது தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் கூட செல்லட்டோப்பா. கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து உடைய கிருபை மாத்திரம் நீங்க எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென், ஆமென். God bless you all. Praise God.